ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்லயே முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை தான் காட்டுறாங்க. லூயி, ஜூயி, பாப்கட்டு, ஜேயி இவங்க 3 பேரும் சேர்ந்து அன்னைக்கு எக்ஸாமுக்கு வரவங்கள அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒண்ணு எழுதுறாங்க இல்லையா, இந்த சீரீஸே அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எழுத வரவங்கள சேரப் பண்றதுக்காக இந்த 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சிஸ்டர் ஜேனா வராங்க. ஜேனா வந்ததும் ஜூயி என்ன பண்றான்னா, வா சிஸ்டர் ஜேனா, வெல்கம், உங்களை நம்பிதான் இந்த காலேஜே இருக்கு, இந்த ஸ்கூலே இருக்குங்கிற மாதிரி வெல்கம் பண்றாங்க. ஓ நீயான்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஆமா, நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களை வந்து சேரப் பண்றாங்க. அப்ப ஜெய் திரும்பி நின்றுட்டு இருக்கா. அவளையும் கூப்பிட்டு விஷ் பண்ணுன்னு சொல்றாங்க. பட் அவ விஷ் பண்ணல. ஜெயை பார்த்தோன்னே அவங்க அக்கா கண்ணுல ஒரு பயம். அப்ப மனசுக்குள்ள பேசிக்கிட்டே போறாங்க. ஐயோ நீனா, உன்னை பார்த்தாலே எனக்கு எங்கேருந்து தான் பயம் வரும்னு தெரியல, அதுவும் உன்னுடைய அந்த கண்ணு இருக்கு, அந்த கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போனா ரொம்ப அவசரமா பேர்லாம் போட்டுட்டு நம்பர்லாம் போட்டுட்டு எழுத போறாங்க. அவங்க எழுதிட்டு இருக்கும் போதே அவங்க கைய பாத்தீங்கன்னா ஒரே பிளட்டா இருக்கா மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்க கை நார்மலா தான் இருக்கு, பட் அவங்க கண்ணுக்கு அது பிளட்டா இருக்கா மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ஹால்ல இருக்கிற டியூட்டர் கூட அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியறாங்கன்னா ஜேஇ மாதிரியே தெரியறாங்க. எங்க பார்த்தாலும் ஜேயை பார்த்து பயப்படுறாங்க, அவங்க அப்பாவை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லா ஒரே பயமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்றாங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் எதுல இருக்குன்னா, இவங்க ஒரு டைரியை உடைச்சாங்க இல்லையா, டைரி ஒண்ணு லாக் பண்ணி இருந்துச்சு இல்லையா, அந்த டைரிக்குள்ளதான் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்றாங்க. ஜேனா, எனக்கு ஜேயை பார்த்தாதான் பயமா இருக்கு, ஏன்னா அவளால என்னுடைய லைஃபே கெட்டு போச்சு, இது எல்லாமே அவளாலதான் நடக்குது. அவளுக்கு அன்னைக்கு நான் விட்டு கொடுத்தேன், அதனால இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்படுறேன். மறுபடியும் என்னுடைய அப்பாவுடைய அன்பை வாங்குறதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். அதுவும் ஜேஇயை தோக்கடிச்சு அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட அன்பை நான் வாங்கணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், அன்னைக்கு நைட் அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வந்து இவங்க அடிக்க பார்த்தாங்க இல்லையா, அப்ப கூட செகியோடைய அப்பா பார்த்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு நைட் என்னாச்சுன்னு மறுபடியும் காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு செகியோடைய அப்பா தான் கொண்டு வந்து இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டதும் பார்த்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போனவங்க அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிறாங்கன்னா எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. எல்லாமே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. ஒரு நல்ல அப்பாவா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த விஷயத்துக்கு ஷாக் ஆயிருப்பாங்க, டென்ஷன் ஆயிருப்பாங்க, அவரை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு தோணிருக்கும். ஆனா அவங்க அப்பா என்ன பிளான் போடுறாருன்னா, அந்த வீடியோவையும் அந்த இன்சிடென்டையும் வச்சுக்கிட்டு இந்த சார இவர் வந்து எக்ஸாம் பேப்பர் ரெடி பண்றவர் இல்லையா, கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றவர் இல்லையா, சோ இவரை யூஸ் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை அடிச்சு பொண்ணுக்கு கொடுத்து ஃபுல் மார்க் வாங்க வைக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. அந்த பிளானோட ஒரு கட்டமா தான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசுறாரு. கூப்பிட்டு பேசுறவரு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ, அவர் பொண்ணோட வீடியோவை அவரே காட்டுறாரு. காமிச்சு இந்த வீடியோவை நான் உன் பொண்ணுக்கு காமிச்சிருவேன்னு சொல்றாரு. அவருக்கு ஒரே ஷாக் ஆகுது. ஆமா, சின்ன வயசுலயே அவன் பொண்ணை காணடிச்சிட்டியாமே, அவளை நான் தேடி தரேன், எனக்காக நீ இந்த ஹெல்ப் பண்ணுனே, ரொம்பவே கேவலமா டீல் பேசுறாரு. அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் இதை செய்ய மாட்டேன்னு தான் சொல்றாரு, பட் பொண்ணை கண்டுபிடிச்சு குடுக்கறேன் அப்படின்னு சொன்னதும் அவருக்கும் ஒரு ஆசை வருது. அந்த வீடியோவையும் காமிச்சு இந்த வீடியோவை நான் வெளில விட்டுருவேன், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் கிட்டே தப்பா நடந்துகிட்டு உன்னை பத்தி கேவலமா பேசுவாங்கன்னு சொல்றாரு. ஆனா செகியோடைய அப்பாவுக்கு தெரியல, என்ன நடந்தாலும் இந்த வீடியோவை ஜேயுடைய அப்பா வெளியே விட மாட்டாரு, ஏன்னா அதுல அவருடைய மானமும் சம்பந்தப்பட்டிருக்கு. அது தெரியாம அப்பாவித்தனமா அவரும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது. அவங்க ஸ்டெப் மாம் தான் ஆக்சுவலி செகியை தேடிட்டு இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டா தேடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்ல. சோ செகியை கொண்டு வந்து செகியை நல்லபடியா வளர்க்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. சோ காணவில்லைங்கிற போஸ்டர் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது இல்லாம செகியோடைய ஸ்டெப் மாம் தான் ரெடி பண்ணிருக்காங்க. அன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது கூட அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, வேணாம் நிறுத்து, நமக்கு குழந்தை இல்ல, அதுதான் உண்மை, அதை ஏத்துக்க பழகு, தேவையில்லாம அவளை போட்டு தேடிட்டு இருக்காதுன்னு சொல்றாரு. அதுல 2 பேருக்கும் சின்ன சண்டை வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளில அந்த போஸ்டர் எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு வெளில கொண்டு போய் அனுப்பணும்னு, போஸ்டர்ல அனுப்பணும்னு எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் ஜேயுடைய அக்காவை இடிக்கிறாங்க. இடிச்சதும் ஒரு போஸ்டர் கீழே விழுந்துருது. அதை எடுத்து ஜேனா பாக்குறாங்க. அந்த போஸ்டர் கூட அந்த டைரியில இருக்கு. அதையும் செகி பாக்குறா. பாத்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல பாப்கட் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, அவன் மூடிடுற டைரிய மூடினதும் பாப்கட் வாங்கி திறக்குது. அவங்களோட டீலே இதுதான், நீ வந்து கொஸ்டின் பேப்பரை மட்டும் அவுட் பண்ணிட்டனா நான் உனக்காக உன் பொண்ணை கண்டுபிடிச்சு தரேங்கிற மாதிரி. அன்னைக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட்
செகியுடைய ஆபீஸ்ல ஜூயிலி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல ஜேனாவும் வெயிட் பண்றாங்க. இவங்க எதுக்கு இங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி ஜூயிலி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப அங்க செகியுடைய அப்பா வராரு. வந்ததும் டீச்சர்னு சொல்லிட்டு இவர் எழுந்திருக்கிறாங்க. பட் அவர் அவங்க கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படி போறாங்கன்னா இவளாலதான் நம்ம மாட்டிட்டோங்கிற மாதிரி அவர் நினைச்சுட்டு போறாரு. அன்னைக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுக்காக எல்லா டீச்சர்ஸ் ஒரு பஸ்ல ஏத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. ரொம்பவே பெரிய எக்ஸாமா இருக்கும் போல ஒரு தனி பஸ் அரேஞ்ச் பண்ணி அதுல நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இவங்க யாருக்கிட்டையும் பேசாத மாதிரி யாருக்கிட்டையும் கான்டாக்ட்ல இருக்காத மாதிரியும் எல்லா திங்ஸையும் அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு வெறும் ஆளாதான் உள்ளார அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல ஆக்சுவலி செகியை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டார் போல அவங்க அப்பா கண்டுபிடிக்கல. ஜேயுடைய அப்பா கண்டுபிடிச்சு போன்ல அவரோட ஐடி கார்டு கொண்டு அனுப்பிச்சு வச்சு உனக்கும் அவளுக்கும் 99% வந்து ஒத்து போகுது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் வரைக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சரி நம்ம பொண்ணை தான் கண்டுபிடிச்சிட்டோமே இப்படியே கீழே இறங்கிடலான்னு பார்த்தா அங்க உள்ள பாடி கார்ட்ஸ் அவங்கள விடல. இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லி உள்ளார அடைச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கும் போயிட்டு எல்லா திங்ஸையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. கூடவே போனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்ப அவர் கையில ஒரு டேப்லெட்டை எடுத்து பாக்குறாரு. அது என்ன டேப்லெட்னா டேப்லெட் மாதிரியே இருக்கிற உள்ளார ஒண்ணுமே திங்ஸ் இருக்காது. அது ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஒரு பேப்பர் வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அதுல இடம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேப்பர்ல இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எழுதி அதை சின்ன சின்னதா மடிச்சு அதுக்குள்ள வச்சு அதை முழுங்கிறாரு. அதை முழுங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு டேப்லெட்டையும் போடுறாரு. போட்டதான் அவருக்கு மயக்கம் வந்துருது. உடனே ஆம்புலன்ஸ்ல வந்து கூப்பிட்டு போறாங்க. ஆக்சுவலி இதுதான் பிளான். அந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி வெளில எடுத்துட்டு வர்றதுங்கிற பிளான் பாத்தீங்கன்னா இதுதான். அன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல இவருடைய வயித்தை கிழிச்சு அவர் குடல்ல இருக்கிற அந்த டேப்லெட்டை எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு பொண்ணோட கையில கொடுக்கறாரு அவங்க அப்பா. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தாதான் இன்னும் ஷாக்கு. ஜேயுடைய அக்கா ஜேனா தான் அந்த பொண்ணு. ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது பொண்ணையும் கூடயே வச்சுக்கிட்டு ஆபரேட் பண்ணிருக்காரு. இதுதான் இதுல ரொம்ப கொடுமையான விஷயம். என்னதான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே ஓனரா இருந்தாலும் இந்த மாதிரி அவர் பண்ணிருக்க கூடாது. அதனாலதான் இன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல அவங்க கையை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவங்க கையில பிளட்டா இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எழுதுற அந்த எக்ஸாம் இன்னொருத்தோடைய ரத்தத்துல எழுதின மாதிரி தான். அதை தான் மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்ல இருந்து ஒரு லேடி வந்து இறங்குறாங்க. மறுபடியும் பிரசன்ட்க்கு வந்துட்டாங்க. லேடி வந்து இறங்கி வராங்க ஸ்டைலா. அது யாருன்னு பார்த்தோன்னா ஜேயுடைய அம்மா தான். அவங்க இறங்கி ஒன்னா அடிச்சு மோதி அழுதுகிட்டு எல்லாம் வரல. அப்படியே நார்மலா வராங்க, ஸ்டைலா வராங்க, வந்து உட்காடுறாங்க. யாரோ ஒருத்தவங்களுடைய ஃபினரல வந்து அட்டன் பண்ற மாதிரி வராங்க, வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஜேயும் அதை வந்து ஷாக்கா பாக்குறா. இவெல்லாம் ஒரு அம்மாவாங்கிற மாதிரி ஜேயி பாத்துக்கிட்டு இருக்கா. தூரத்துல உட்காந்து செகி, பாப்கட்டு, ஜூயிலி எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப செகிக்கு அங்க உட்காரவே முடியல, எழுந்து போயிடுறா. ஏன்னா அவ ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. அதை யாருக்கிட்டயாவது சொல்லியே ஆகணும்னே அவ எழுந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் ஜேஇ எழுந்து போயிட்டு தன்னோட சிஸ்டரோட பாடிய மறுபடியும் பாக்குறா. பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு செகி உள்ள வரா. உள்ள வந்தவ நீ அழாத, நீ ஃபீல் பண்ற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல, ஏன்னா அது உன்னுடைய சிஸ்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றா. அவ ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சா இல்லையா. அந்த கால்ல உள்ள நகத்துல எல்லோ கலர் அந்த நெயில் பாலிஷ், அப்புறம் அந்த தீக்காயம், இது எதுவுமே அவங்க அக்கா பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அக்காவுக்கு தீக்காயமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவ சொல்றா. ஆமா நானும் காலை பாத்துருக்கேனே, தீக்காயெல்லாம் எதுவும் இல்லையேன்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது இது அவங்க சிஸ்டர் கிடையாது. அவங்க சிஸ்டரை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு இன்னொரு பாடியை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்ல இந்த பாடி என் ஃப்ரெண்டோடது, அவ இறந்து போயிட்டா. அவளை பத்தி நான் ஃபுல்லா விசாரிச்சேன். அவ ஒரு ஆர்ஃபனுங்கிறதுனால உங்க அப்பா நிறைய ஆர்ஃபனேஜ்ல இருந்து பாடிஸை கொண்டு வந்து அவருடைய ஆபரேஷன் ட்ரைனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரிதான் இந்த பாடியும் கொண்டு வந்தாரு. ஆக்சுவலி இந்த பாடியை நான் 2 days 3 days பேக்கே நான் பாத்திருக்கேன். என்ன கொண்டு வந்து உங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கும் போதே நான் பாத்திருக்கேன். அதே பாடி தான் இது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லும் போதுதான் எல்லாமே ஜேஇக்கு புரிய வருது. சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகணும்னு பாக்குறா. அதுக்கு செகி என்ன சொல்றானா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன இவ்வளவு வேக வேகமா கிளம்புறன்னு சொல்லி கேட்கும் போது, செகி நான் சொல்றத கேளு, இப்ப மட்டும் நம்ம போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இது வந்து ஜேனா இல்ல அப்படின்னு சொன்னோம்னா நம்புறவங்க நம்புவாங்க, அதை பத்தி ப்ராப்ளம் இல்ல. ஆனா எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற விஷயம் யோசிச்சு வச்சிருவாரு. அவர் ஒரு டெவில் மாதிரி, அவர் ஒரு பயங்கரமான ஆளுங்கிறத அவர் சொல்றா. அதுவும் உண்மைதான். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இத வந்து சமாளிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் யோசிச்சு வச்சிருவாரு. சோ நமக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது அவருக்கு தெரியக்கூடாது, அதை தெரியாமலே நம்ம தேடுவோம்னு சொல்றா. பட் அதுக்கும் செகி வந்து என்ன பண்றான்னா கையை தட்டி விட்டுட்டு, என்ன உங்க ஃபேமிலி என்னால புரிஞ்சுக்கவே முடியல, உங்க அம்மா என்னன்னா அப்படி அழாம வந்து கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, நீ என்னன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை டார்ச்சர் பண்ணிருக்க, நான் ஜேனாவோட டைரியை படிச்சேன், அதுல நீ ரொம்ப மோசமான ஆள்னு அவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுடைய சாவுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்க எழுதியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பொண்ணா என்னுடைய
என்னுடைய கடமை, நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போக ட்ரை பண்ணும் போதுதான் ஜேஇ என்ன பண்றாங்கன்னா இங்க வான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு அங்க ஒர்க் பண்ற ஆள் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அவங்களை அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம அங்க உள்ள சிசிடிவி எல்லாம் போயிட்டு சேஞ்ச் பண்றாங்க. நேத்தி உள்ள கிளிப்பை இன்னைக்கு போட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துடுறாரு. மேம் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது எங்க அம்மா தான் அனுப்பிச்சு வச்சாங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க, கெஸ்டோடைய பிரைவேசிக்காக அவங்களுடைய ஐடென்டிட்டியை காட்ட வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அடுத்து ஃபினரல்ல போய் அவங்க நின்னுறாங்க. ஏன்னா அங்க காணும் யாரும் தேடக்கூடாது இல்லையா, அதுக்காக அங்க போய் நிக்கிறாங்க. என்னோட எல்லாருக்கும் வணக்கம் வச்சுக்கிட்டு அந்த கிரீஃபை ஏத்துக்கிட்டு அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பேசுறாங்கன்னா, ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்த பொண்ணு தானே, போனா போகட்டுங்கிற மாதிரி வரவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. இங்க சிஐடி வேலை பார்க்க போன செகிக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த டைரி எடுத்துட்டு போயிட்டு ஒரு நோட்டா பாக்குறாங்க. அவங்க அப்பா ஆபீஸ பார்த்தா ஒரு ரிமோட் மாதிரி இருக்கு. அதை எடுத்து கிளிக் பண்ணா கீழே ஸ்டடி ரூம் இருக்கு இல்லையா, ஜேஇ பாப்கட்டு ஜூயிலி எல்லாம் உட்காந்து படிச்சாங்க இல்லையா, அந்த ஸ்டடி ரூமும் இங்க இருந்தே பாக்குற மாதிரி அவங்க அப்பா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பட் அது அவங்களுக்கு தெரியாது. அதை பார்த்ததும் அடுத்த சீனை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஸ்டடி ரூம்ல என்ன நடந்திருக்கும், அன்னைக்கு நடந்த நியூஸ் அதை காட்டுறாங்க. அன்னைக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கிட்டு போனாங்க இல்லையா ஜேஇ உடைய அக்கா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ள ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜேஇ வரா. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கும் போது இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவளை எடுத்தெறிஞ்ச மாதிரி பேசிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த ஸ்டடி ரூம்ல நின்னுகிட்டு மேல பார்த்தா அவங்களுக்கு தெரியுது மேல நிக்கிறது யாருங்கிறது தெரியுது. பட் யாரும் அதை பெருசா கண்டுக்காதனால மேலேருந்து நம்மள ஒரு ஆள் பார்க்க முடியுங்கிறது அங்க உள்ளவங்க யாருக்கும் தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கு. இன்க்ளூடிங் ஜேஇக்கு கூட தெரியல, பட் ஜேனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஃபினரல்ல அட்டன் பண்றதுக்கு அந்த கேங்ஸ்டரும் வந்திருக்கான், அந்த ட்ரக்கர் பாய். அதையும் அவங்க அப்பா நோட் பண்றாரு. இன்னொரு விஷயத்த செகி கண்டுபிடிக்குது. அந்த மியூசிக்கல் சிஸ்டம் லூசிஃபாலோடைய ஒரு மியூசிக் அவங்க அக்காவுக்கு ஜேனாவுக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த மியூசிக் பிளேயரை எக்ஸ்ரேல செஞ்சு வச்சிருக்காரு. அங்க ஒரு 200 ஃபைலுக்கு மேல இருக்கும். அந்த ஃபைல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே. அவங்க அப்பா பண்ண ஆபரேஷன் ஒன்னொன்னையும் எக்ஸ்ரேவா எடுத்து அந்த எக்ஸ்ரேவை மியூசிக் சிஸ்டமா ரெடி பண்ணி மியூசிக் பிளேட்டா ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்காரு. அதை பார்த்ததும் செகிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, கை கால்லாம் நடுங்குது. இன்க்ளூடிங் அவங்க அப்பாவுடைய எக்ஸ்ரேவை கூட அவங்க ஒரு மியூசிக் சிஸ்டமா செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபினரலுக்கு வந்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த பாடியை ரெடி பண்றாங்க எடுத்துட்டு போறதுக்காக. அந்த மியூசிக்கை கேட்டு பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு. அது சிஸ்டர் ஜேனாவுக்கு பிடிச்ச அதே மியூசிக் தான். அது பார்த்தவளுக்கு பயங்கர கோவம் வருது. கையில கத்தியை எடுத்துட்டு வேகமா ஓடி வரா ஜேஇ உடைய அப்பாவை குத்துறதுக்காக. பின்னாடியே அப்பாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜேஇ ஓடி வரா, பின்னாடி செகி ஓடி வரா. அவளை எப்படி தடுக்கிறதுனே தெரியல. அந்த நேரம் வந்தால்தான் செகியுடைய செகியை பிடிச்சு நிறுத்திடுறாங்க. நிறுத்தினப்பதான் அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அன்னைக்கு போஸ்டர் எடுத்துட்டு வரும்போது அவளை போட்டு இடிப்பாங்க இல்லையா, இடிக்கும் போது கூட கீழே விழும். அந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணு நம்மளையே சுத்தி வந்தா, அது ஏன்னு தெரியல, நம்ம வீட்டையே சுத்தி வந்தா, நம்ம அப்பாவையே சுத்தி வந்தா, அது ஏன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பப்ப எனக்கு கார்ட்ஸ் எல்லாம் வரும், கர்மா இது உங்களுக்கு தேவைதாங்கிற மாதிரி நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாமே அவதான் அனுப்பி வச்சாங்கிறத ஒரு செகண்ட்ல வீடியோவா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் செகி எடுத்துட்டு அந்த கத்தி கீழே விழுந்துருது. அந்த கத்தியை கூட ஜேஇ எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஜேனாவோட பாடி, அதாவது ஜேனாவோட பாடின்னு சொல்லி இன்னொரு பாடி வச்சிருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப ட்ரக்கர் பாய்கிட்ட போய் பேசுறான், நீ எதுக்கு இங்க வந்திருக்க, உனக்கும் எதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நீ அன்னைக்கு ஜேனாவை பாத்திருக்க, அதை நீ என்கிட்ட சொல்லல. உனக்கு இதுல நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்க, ஆனா அதை நீ என்கிட்ட சொல்லல. அது மட்டும் இல்லாம நம்ம கூடவே இருந்த ஒருத்தி இறந்து போயிருக்கா, அதை கூட நீ என்கிட்ட சொல்லல. அவளும் ஒன்னாலதான் இறந்திருக்கா, உனக்கு கண்டிப்பா ஒரு நாள் இருக்குடான்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க. அப்பதான் அவ கண்டுபிடிச்ச எவிடன்ஸ், செகி கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாப்கட்டோட அம்மா லாயர்ல அவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. இத பாருங்க, இந்த எவிடன்ஸ் போதுமான்னு சொல்லி கேட்கும் போது, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுமா, இதை யார் எடுத்துட்டு இருந்தா, எங்கேருந்து எடுத்துட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவோட பாடியே இப்ப நம்ம கிட்ட இல்ல, இது எதுவுமே இல்லாம நம்மளால இதை நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாப்கட்டோட அம்மா சொல்லுது. அப்பதான் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த கருமான இருக்கிற இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அந்த கிரீன் கலர் கார்ட்ஸ் நம்ம பாப்கட் அனுப்பிச்சு வச்சது, இதையும் கண்டிப்பா அந்த பொண்ணு தான் பண்ணிருப்பா, இதெல்லாம் எவிடன்ஸா எடுத்துக்க முடியுமான்னு கேட்க முடியாது, இதெல்லாம் எடுத்துக்கவே முடியாதுமான்னு சொல்றாங்க. அப்பதான்
அப்பதான் பாப்கட் யோசிக்குது நம்ம உண்மையை சொன்னா என்னன்னு, ஏன்னா இது கண்ணால பார்த்தாலே பாப்கட் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அம்மா டக்குன்னு கையை பிடிக்கிறாங்க சொல்லாதன்னு. அந்த இடத்துல ஜூயிலி என்ன பண்றான்னா இங்க நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு ரெக்கார்டரை ஆன் பண்ணி அவ பேக்ல போட்டு வச்சுக்கிறா. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் பாப்கட்டை யோசிச்சு பாக்குது. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் போல. ஒரு தடவையும் அந்த கர்மா உங்க ஹஸ்பண்ட் கொண்டது யாருன்னு தெரியும், உங்க ஹஸ்பண்ட் பண்ண வேலை என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு பாப்கட் அமுச்சு வச்ச கார்டெல்லாம் பாப்கட் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து பாத்துறாங்க. அப்ப கேட்கும் போதுதான் பாப்கட் சொல்லுது, நான் உண்மையாவே நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும், நான் அன்னைக்கு பார்த்தேன். எக்ஸாமுக்கும் ஒரு நாள் முன்னாடி நான் அங்க போயிட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணினேன். அப்படி பண்ணும் போதுதான் நான் அந்த விஷயத்த பார்த்தேன். இது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு, எனக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. அப்பெல்லாம் நான் இதை பண்ணும் போதுதான் எனக்கு பயமே போகுது, அதனாலதான் நான் அங்க போயிருந்தேன். பட் இதை என்னால வெளில சொல்ல முடியல. இதை நான் வெளில சொல்லணும்னா அன்னைக்கு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு என்ன கேட்பாங்க, அதை என்னால எப்படி வெளில சொல்ல முடியும், அதனாலதான் என்னால உண்மையை வெளில சொல்ல முடியலன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அதனாலதான் இப்ப அவங்க அம்மாவும் கையை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இதை சொல்ல போனா நீ ஏன் அங்க போன அப்படின்னு கேட்கும் போது மாஸ்டர்பேஷன் பண்ண எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சோ இந்த உண்மையை வெளில சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. அப்புறம் ஜூயிலியே காட்டுறாங்க. ஜூயிலி இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் விற்கிற ஆளா இருக்குது. யாருக்கு அடியாளா இருக்குதுன்னா நம்ம ட்ரக்கர் பாய்க்கு தான். அவன் இப்ப டேப்லெட்ஸ் எல்லாம் ஜூயிலிட்ட கொடுத்துதான் விற்க சொல்றான் போல. ஜூயிலி ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா இல்லையா ஒரு ஆடியோ, அந்த ஆடியோவை அவன் கையில கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அதையும் யாரோ பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் போன ட்ரக்கர் பாய் என்ன பண்றான்னா ஜேயுடைய அப்பா கிட்ட அதை கொண்டு போய் கொடுத்துட்டு காசு எப்ப கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்பிச்சு வைக்கிறாரு. இதையுமே செகி தூரத்துல பாத்துக்கிட்டு இருக்கவள யாரோ வாயை புத்தி அப்படியே பின்னாடி எடுத்து தள்ளுறாங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி செகியோடைய வாயை யாரோ பொத்தி இந்த பக்கம் கூட்டு வந்தாங்க. அது வேற யாரும் கிடையாது, செகியோடைய ஃப்ரெண்டு ஜேஇ தான். 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காகனா உங்க அப்பா நம்மளை விட ரொம்பவே ஃபாஸ்டா போய் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவருக்கு முன்னாடி நான் போகணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஃபாலோ பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல ஜூயிலிக்கும் பங்கு இருக்கு. நம்ம எங்கெல்லாம் என்னெல்லாம் பேசிக்கிறோமோ அதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது தான் ஜூயிலியுடைய வேலை. அதை தான் அவ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செகி சொல்றா. அதுலயும் முக்கியமா அன்னைக்கு ஒரு நாள் ஜேஇவ கால் பண்ணிருப்பான். கால் பண்ணி அன்னைக்கு ஆபரேட்டிங் ரூம்ல ஜேனா இருந்திருக்காங்கன்னா அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்கும். சோ அந்த எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிருப்பாங்க. அதை அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எடுத்துருவாரு. சோ உன்னுடைய ஹெல்ப் இல்லாம என்னால உங்க அப்பாவை பிடிக்க முடியாது, சோ உன் ஹெல்ப் வேணும்னு சொன்னதும் ஜேஇயும் சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போய் அவங்க அப்பா ஆபீஸ் ரூம் எல்லாம் காட்டுறா. இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியற மாதிரி வச்சிருக்காருன்னு சொன்னதும் ஜேஇக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டடி ரூமுக்கு செகி போறா. போயிட்டு அதுக்கு அடியில எல்லாம் நிறைய கேமராஸ், ஆடியோ கேக்குற மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ், மைக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேனா இருந்த ரூமுக்கும் போறாங்க. அந்த ரூம்ல எல்லாமே இப்ப கிளியரா இருக்கு. அவங்க வந்தப்ப எப்படி இருந்துச்சோ நிறைய எழுதி அதெல்லாம் இப்ப எதுவுமே இல்ல. எவ்வளவு மேக்ஸ் சம் எல்லாம் போட்டிருந்துச்சு அது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிளியர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஜேஇ என்ன பண்றான்னா அந்த இடத்துல அவங்க வீடு, அவங்க ஆபீஸ், அவங்க காருன்னு எங்கெங்கெல்லாம் அவளால மைக் வைக்க முடியுமோ எல்லா இடத்துலயும் மைக் வைக்கிறா. அவங்க அப்பா எப்படி இவங்கள வந்து பார்த்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்றாங்க. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு நீ ஜேனாவை மீட் பண்ணது, அதாவது ஜேனா வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவன்னு சொன்னதை கூட யாரோ தெரிஞ்சிருக்காங்க, யார் மூலியமாவோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும் போதுதான் ஜேஇக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த விஷயத்த அவங்க பேசிக்கும் போது அவங்க கூட இருந்தது ஒரே ஒரு ஆளு தான். அவங்க அது நாய்க்குட்டி தான். ஜேனுன்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நாய்க்குட்டி தான் அவங்க கூட இருந்துச்சு. சோ அதுதான் அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நாய்க்குட்டியை பிடிச்சி அதோட காலர்ல பார்த்தா அதுலயும் ஒரு மைக் வச்சிருக்காங்க. அந்த மைக்ல உள்ள மெமரி கார்டை எடுத்து அவருடைய லேப்டாப்ல போட்டு பாக்குறா. போட்டு பார்க்கும்போது அதுல வீடியோவோடயே இருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசின விஷயம் கூட அதுல இருக்கு. அவங்க அம்மா ரொம்பவே அசால்ட்டா எனக்கு இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, இந்த விஷயம் நீ முடியற வரைக்கும் இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது, நீ இங்கதான் இருக்கணும், ஈஸியா நீ மட்டும் தப்பிச்சு போயிடுவியா, அவங்களுடைய அம்மா தானே நீ ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்பா தான் சைக்கோனா அம்மா அதைத்தான சைக்கோவா இருக்கு. சோ ஜேஇக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. ஹோல் ஃபேமிலியே சேர்ந்து ஒரு விஷயத்த மறைக்க பார்த்திருக்கு. பட் ஜேஇக்கு அது தெரியாம இருந்திருக்கு. அன்னைக்கு அவங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப செகிக்கு கால் பண்ணி ஜேஇ என்ன சொல்றான்னா எங்க அம்மா இப்ப வந்து ஜேனாவுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஜேனாவை மீட் பண்ணதான் போறாங்க. ஜேனா எங்கேயோ உயிரோட இருக்கா. சோ ஜேனாவை மீட் பண்ணும் போது நம்ம கையும் களவுமா பிடிச்சிடணும், நம்மளும் அவங்க கூடயே போகணும்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்காக அவங்க
என்ன பண்றாங்கன்னா அவங்க கார்ல போகாம அவங்க கார்ல போனாதான் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமே, அதனால பாப்கட் கிட்ட இருந்து அவங்க அம்மா காரை திருடி தர சொல்றாங்க. சோ அவளும் கீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. கொடுத்ததும் கார் எடுத்துட்டு 2 பேரும் வேகமா அந்த இடத்த விட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னா அவங்க அம்மாவை ஃபாலோ பண்றதுக்காக ஜேஇ வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க இருந்து காரை அவங்க அம்மா எங்கெல்லாம் ஓட்டிட்டு போறாங்களோ அங்கெல்லாம் போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் கூட சரியா நிக்கல. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாங்கிற மாதிரி ஜட்ஜ் சொல்லிட்டு இருக்காரு. எவிடன்ஸ் எடுத்துட்டு வருவீங்களா மாட்டீங்களான்னு ரொம்பவே வெயிட் பண்ணி பாக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்த்துமே அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. சோ இதுக்கப்புறம் எவிடன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் நாங்க தள்ளுபடி பண்றோம்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க ரொம்ப தூரம் போறாங்க. போனவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அவங்க அம்மா எங்கேயும் போல ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கறது, அங்க உள்ளவங்களுக்கு செலவு பண்றது இந்த மாதிரி பண்றாங்க. 2 பேரும் கார்லயே உட்காந்து அலறாங்க. அதுல ஜேஇக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு கடந்து கத்துறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனா கோர்ட்ல எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் வெளில வராங்க. வரவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல விஷயம் என்னன்னா, ஜேஇயுடைய அப்பா ஜெயிச்சிட்டாரு, செகியோடைய ஸ்டெப் மாமும் தோத்து போயிட்டாங்கிறது தான். அதுக்கப்புறம் செகியோட அம்மா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. செகியும் பின்னாடியே போறா. அவங்க பின்னாடியே ஜேஇயும் போறா. அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி போயிட்டு செகியோடைய கைய புடிச்சுக்கிட்டு நிக்கும் போது பின்னாடியே வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஜேஇ வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் அவளாலையும் ஒண்ணும் சொல்ல முடியாம செகி நான் அப்புறம் உனக்கு கால் பண்றேன், இப்ப நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்டெப் மாமும் இவங்களும் கார்ல போறாங்க. ஜேஇயோடைய அப்பாவும் ஜேஇயும் கார்ல போறாங்க. 2 பேரையும் மாத்தி காட்டுறாங்க. அப்ப ஸ்டெப் மாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு அவளை கூடயே வச்சுட்டு சுத்துற? எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அவளாலதான் லீக் ஆயிருக்கும். நீ எங்கெல்லாம் அவ கூட போறியோ வரியோ அது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அவ தானே இதெல்லாம் சொல்லியிருக்கணும். அவ சொல்றதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? என்ன இருந்தாலும் அது அவங்க அப்பா. சோ அவருக்கு தான் அவ சப்போர்ட் பண்ணுவா. நீ எதை வச்சு நினைக்கிற அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லும்போது செகிக்கு பயங்கரமா கோவம் வருது. அவ அப்படிலாம் கிடையாது, எனக்கு தெரியும் அவளை பத்தி, அவ அப்படிலாம் கிடையாதுன்னு செகி ரொம்பவே அடிச்சு பேசுறா. அப்ப அவங்க அம்மா பல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நீ இந்த இடத்துக்கு போனது அந்த இடத்துக்கு போனது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு ரீசன் அவதான் இவங்க அடிச்சு சொல்லும் போதுதான் இவங்களுக்கு கோவம் வருது. அதோட சரின்னு அந்த விஷயத்த விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஜேஇயை காட்டுறாங்க. அவங்க அப்பா கிட்ட கேக்குறா, எங்க போறோம்னு கேக்குறா. ஏன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போற ரூட்டை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு. எங்க போறோம்னு கேட்கும் போது அவங்க அப்பா போன் எடுத்து கொடுத்து இங்க பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த போன்ல உள்ள வீடியோவை பார்த்தா செகியோடைய கார், அதாவது செகி ஸ்மூமோட கார்ல உள்ள வீடியோ. அங்க என்ன நடக்குதுங்கறத இங்க இருந்தே பாக்குற மாதிரி வச்சிருக்காரு. அதை பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிட்டு போற எல்லாமே கேக்குது. அப்ப அவங்க அம்மா கார் லைட்டா டர்ன் பண்றாங்க. டயர் என்னமோ ஆகி பயங்கரமா டர்ன் ஆகி கண்ணா பின்னான்னு வேற பாதைக்கு போயிட்டு ஒரு இடத்துல மோதிருது. இதை எல்லாத்தையும் ஜேஇ கார்ல உட்காந்து பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. பயமா இருக்கு அவளுக்கு. இன்னொரு பக்கம் செகி பயங்கரமா அழுவுறா. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இல்லையா. அதனால பயங்கரமா தேம்பி சத்தம் போட்டே அழ ஆரம்பிச்சுட்டா. அதை பார்த்த ஜேஇக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பா ரொம்பவே நக்கலா, ஏதாவது அடிபட்டு இருக்காமா, நல்லா பாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உனக்கு என்ன இப்ப தெரிஞ்சாகணும், அன்னைக்கு உன் சிஸ்டர் ஜேனா எதுக்கு ஆப்ரேட்டிங் ரூம்ல இருந்தா அதுதானே உனக்கு தெரியணும், அதை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டு போறாரு. தனியா ஒரு வீடு இருக்கு, அதுவும் ஒரு டேம் மாதிரி இருக்கு. அந்த டேம்லயே தனியா அந்த வீடு இருக்கு ஓரமா. அந்த வீட்டுக்குள்ள ஜேஇ கூட்டிட்டு போறாங்க. ஜேஇ எங்க கூட்டு போறாரு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள போய் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அக்கா ஜேனா நின்னுட்டு இருக்கா. அவ கால்ல ஏதோ டேக் மாதிரி கட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஓடி போய், நீ இங்க என்ன பண்ற சிஸ்டர் ஜேனா, நீனா வா போலாம், நீ இங்க இருக்க கூடாது வான்னு சொல்லி வெளில இழுத்துட்டு போறாங்க. கடகடான்னு எடுத்துட்டு போனா அலாரம் அடிக்குது. அந்த ரூமை விட்டு வெளில போனாலே அலாரம் அடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த அலாம் சவுண்ட் கேட்டாலே ஜேனாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடந்து கத்திக்கிட்டு கிடக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சிஸ்டர், என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கடந்து அவங்க அப்பா கிட்ட கத்துறா. உனக்கு எதுவும் தெரியாது, இனிஷியேட் அன்னைக்கு என் கூட இனிஷியேட்டரா இருந்தது உன் சிஸ்டர் தான், அவதான் இந்த கொலையை பண்ணதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. சொன்னதும் ஜேஇக்கு பயங்கர ஷாக்கு. ஆமா, அன்னைக்கு அவங்க அப்பா உயிரோட தான் இருந்திருப்பாரு. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த நேரம் அந்த இடத்துல ஜேஇயுடைய அப்பா இல்லாதப்போ ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவருக்கு ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரிப்ஸ்ல கடந்து விட்டுறா. அதுக்கப்புறம் தான் நல்லா இருந்த ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. அது பிரிஞ்சுகிட்டு இருக்கும் போதே ஜேஇயுடைய அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்ததும் அவங்க பொண்ணும் அவங்க கையில உள்ள இன்ஜெக்ஷனையும் பாக்குறாரு. பார்த்ததும் அவருக்கு தெரிஞ்சிருது இவதான் இந்த வேலையை பண்ணிருக்கான்னு. ஆக்சுவலி ஜேஇயுடைய அப்பா கொலை பண்ணல, பட் இந்த கொலையை பண்றதுக்கான தூண்டுதல் அவர்கிட்ட தான் போயிருக்கு. உன் சிஸ்டர் தான் கொலை பண்ணாங்கிறத நீ எப்படி வெளில சொல்றதுக்கு இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்க, அதுக்கான ஆதாரத்தை தான் நீ தேடிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியுதான்னு சொல்லி கத்துறாரு. அதே இடத்துலயே ஜேஇ என்ன பண்றான்னா, எப்படி நீங்க இப்ப கொலை பண்ணலன்னு சொன்னா அதை நான் நம்பிடணுமா, நீங்க கொலை பண்ணலன்னு சொல்றதுக்காக உங்க பொண்ணை கூட கொலைகாரியா நீங்க மாத்துவீங்க, இதெல்லாம் நான் நம்பணுமான்னு சொல்லிட்டு கடந்து கத்துறா. இவரு ஒரு பக்கம் கத்த அவரு ஒரு பக்கம் கத்தன்னு சொல்லிட்டு மாத்தி கத்திக்கிட்டு இருக்காங்க.
அப்பதான் நான் ஜேனா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேனா கிட்ட கேட்கும் போது ஜேனாவால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவளுடைய ஆசைப்படி அவளுடைய மெமரிஸை நான் எரேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்பவே அசால்ட்டா ஏதோ சிஸ்டம்ல மெமரி எரேஸ் பண்ண மாதிரி சொல்றாரு. அவங்க மைண்ட்ல இருந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி வச்சிருக்காரு. அப்பதான் ஜெய் கத்துறா, உங்களால ஏத்துக்க முடியல, உங்களால உங்களுடைய ஒரு பொண்ணு அறிவாளியா இல்ல, அவளுக்கு எதுவும் தெரியலங்கிறத உங்களால ஏத்துக்க முடியல, ஒரு ஃபெயிலியர் டேடா உங்களால இருக்க முடியல, அதனாலதானே அவளை போட்டு இந்த டார்ச்சர் பண்ணி இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கத்துனதும் அவங்க அப்பா கடகடன்னு பிடிச்ச அவ கழுத்தை நெரிச்சு பின்னாடி கொண்டு போய் தள்ளுறாரு. தள்ளிட்டு ஒரு அப்பாவோட வலி என்னன்னு உனக்கு தெரியுமா சொல்லு, ஒரு அப்பாவோட வலி என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லும் போது ஜெய் கொஞ்சம் கூட அலட்டிக்காம உங்களுக்கு ஹார்ட் இருக்கானே தெரியல, அதுல வலி வேற இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா கேக்குறா. இது நக்கல்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப நாள் வலியோட கேக்குறா. ஒரு ஹார்ட் ஒரு இதயமே இல்லாத ஒரு அப்பாவுக்கு பொண்ணா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதே ஆளு எவ்வளவு வலிக்கும் தெரியுமான்னு சொல்லும் போது ரொம்பவே அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் ஒன்னும் ஜேனா மாதிரி கிடையாது, உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டாக்டரா நான் இருப்பேன், உங்களுடைய ஆசையெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன், சோ நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம்னு சொல்லும் போது ஆமா நான் ஏன் கவலைப்பட போறேன், என்னுடைய ஆசை எல்லாத்தையுமே நீ நிறைவேற்றுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு ஜேஇ கிளம்பிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கூட செகி ஜேஇக்கு தான் கால் பண்ணி பாக்குறாங்க. பட் கால்ஸ் போக மாட்டேங்குது. சரி நின்னுட்டு இருக்கும் போது அவங்க ஸ்டெப்பும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காரு ரேப்புக்கு போட வேண்டியதான், அதாவது உடச்சி அதை எடை போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கு போட்ட வேண்டியதான் ஸ்கிராப்புக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சரி போட்டுற வேண்டியதானே, ஏன் வெயிட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல இந்த காரு உன்னுடைய ஞாபகமா உங்க அப்பா வச்சிருக்காரு, உன் பர்த்டே அப்பா வாங்கின காரம், சோ இந்த காரை விற்க கூடாதுன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, சோ இதை விக்கணும்னா உன்னுடைய பர்மிஷன் எனக்கு வேணும், இதை விக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது வித்துருங்க, அதனால என்ன ஒரு கார்ல என்ன வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு செகின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சரி வா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. மறுநாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தா ஜேஇ கிளாஸ்ல காணும். சோ செகி டென்ஷன் ஆகி மேம் கிட்டே கேக்குறா, உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அவன், நீங்க 2 பேரும் க்ளோஸ் தானே, என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும், என்கிட்ட கேக்குறியே, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ சும்மா இருக்கல, எல்லா இடத்துலயும் தேடுறா. அவ ஸ்கேட்டிங் போர்டு போற இடம், அவ அடிக்கடி போய் நின்னுட்டு பாக்குற இடம், அந்த மாதிரி ஒரு இடத்தையும் போய் பாக்குறா. அவங்க வீட்லயும் போய் பாக்குறா, எங்க போய் பார்த்தாலும் ஜேஇ காணும். ஃபைனலா அந்த மெடிக்கல் சென்டருக்கே போறா. மெடிக்கல் சென்டருக்கு போய் நுழைஞ்சதுமே கீழே நின்னுட்டு மேல பாக்குறா. மேல ஜேஇயும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. சரி மேல போலான்னு மேல போய் பார்த்தா மேல காணும். அவ படிக்கிறதுக்கு போயிட்டா போல. சோ அந்த ஸ்டடி ரூமுக்கு போலான்னு பார்த்தா அங்க உள்ள அம்மாவை விட மாட்டேங்குது. இங்க ஸ்டடிஸ்க்கு வந்தவங்க மட்டும்தான் போகணும், நீ போக கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துது. அப்ப வெளில வந்த பாப்கிட்டு இங்க என்ன சத்தான்னு சொல்லிட்டு கேக்குது. அப்ப பார்த்தா உள்ள ஜேஇ உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ஜேஇ வெளில பேச வரா. அதுவும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி பேச வந்திருக்கா. என்னன்னு பேசுறான்னா, அன்னைக்கு ஒரு நாள் செகி ஜேஇ அப்பாவையும் பார்த்திருப்பா இல்லையா, அவங்க அப்பாவோடைய ஃபினரல்ல அப்ப கூட ஒரு அப்பாவும் பொண்ணும் க்ளோஸா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அன்னைக்கு கூட ஜேஇ என்ன கேட்டிருப்பானா, அக்கா எங்க ஜேனா எங்கன்னு சொல்லிதான் கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பா இல்ல அவ வெளில போயிருக்கா, அவ கொஞ்சம் தனிமையில இருக்கணும் போயிருக்கான்னு சொல்றாங்க. அப்ப அவ கேக்குறா, அவ எக்ஸாம் சென்டரை விட்டு வெளியே வந்துட்டதா சொல்றாங்க, எக்ஸாம் எழுதாம வந்துட்டதா சொல்றாங்க, சோ அது உண்மையான்னு சொல்லிட்டு தான் கேக்குறா. அதுக்குதான் அவங்க அப்பா கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அவ கொஞ்சம் தனிமையில இருக்கணும்னு போயிருக்கா, சோ அவளை தேடாதன்னு சொல்லிடுறாரு. அப்பா கூட செகி அங்க ஜேஇ பாத்திருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்குது. அன்னைக்கு நடந்த விஷயத்தை தான் இப்பயும் காட்டுறாங்க, ரீசெண்டா நடந்தது கிடையாது. கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது பாப்கட்டு எனக்கு தெரியும்ட்டு ஓடி போயிட்டு அந்த மேக்ஸ போடுது. அந்த சம போடும் போதுதான் ஜேஇக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த சம நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ண அன்னைக்கு அதுக்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஜேனா, அப்ப கூட ஜேஇ நான் பண்ணட்டுமான்னு கேட்கும் போது ஜேனா வேணான்னு சொல்லி திட்டி துரத்தி விட்டுருவாங்க. சோ இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அது எப்படி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே ஜேனாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப போர்டுல போட்டுட்டு இருக்கிறது ரீசெண்டா அந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சோ இந்த கேள்வி எக்ஸாமுக்கு முத நாளே ஜேனாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு டவுட். அன்னைக்கு அவங்க ஆபீஸ் ரூம் கூட செக் பண்ணி பார்க்கும் போது தானே செகியோடைய டீடைல்ஸ் எல்லாமே அவளுக்கு கிடைக்கும். இந்த டீடைல்ஸ் அவ எப்படி அங்கிருந்து வாங்கினா அப்படிங்கறதான் காட்டுறாங்க. அன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை பத்தின டீடைல்ஸ் பாக்குறதுக்காக தான் ஆபீஸ் ரூம் போயிருப்பாங்க. பட் அதுல ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல சிஸ்டர் ஜேனா, செகி அப்பா, செகியோட ஸ்டெப் மம்னு சொல்லிட்டு இவங்க எல்லார பத்தின டீட்டெயிலுமே அவ அங்கேயே தான் எடுத்திருப்பா. சோ அத பத்தி தான் இப்ப காட்டுறாங்க. பட் அதை காமிச்சிட்டு அவ சொல்ற விஷயம் என்னன்னா, ரொம்பவே தெனாவட்டா, உன்னை இங்க டிரான்ஸ்பர் பண்ணது கூட எங்களுடைய தேவைக்காக தான், அந்த கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணணும்
அப்படிங்கிற தேவைக்காக தான் உன்னை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணது. உங்க அப்பாவுக்கு நாங்க பேசின டீல் அவ்வளவுதாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே தெனாவட்டா உன்னெல்லாம் எதுக்காக நாங்க வச்சிருந்தோம் தெரியுமா, உன்னை நாங்க யூஸ் பண்ணோங்கிற மாதிரி சொல்றாங்க. செகியால இதெல்லாம் காதல முடியல. அது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் நார்மலா கூட சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அடிக்கடி ஜேஇ ஒரு டெவில் மாதிரி ஒரு ஸ்மைல் ஒண்ணு பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உன்னை நான் ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணினேன், பட் என்ன நீ என்ன நம்ப மாட்டேன்னு நினைச்சேன், பட் ரொம்ப சீக்கிரமே என்ன நம்பிட்டேன், கடைசியில அதுவே உனக்கு டேஞ்சரஸ் ஆயிடுச்சு, ஒரு லைஃப் இப்படி ரூயின் ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது, நீ என்ன நம்பினதுதான் காரணம். அப்புறம் அன்னைக்கு உங்க அப்பா போனை கூட காணும் தெரியல, அதை கூட நான் தான் எடுத்தேன். இதெல்லாம் எங்க அப்பாவோட பிளான் நினைக்காதப்பா, என்னுடைய ஓன் பிளான் தான். அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட பிளானையும் நிறைவேற்றுறதுக்காக தான் நான் அவன் கூட இருந்தேன். ஒன்லி எங்க அப்பாவை காப்பாத்தணும், அதுக்காக மட்டும்தான் நான் அவன் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு செகி அவளை தேடி வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் செகிக்கு இதுக்கப்புறம் இதுல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. செகியால இதுல நம்ப முடியல, பட் நம்பிதான் ஆகணும். ஏன்னா நம்புற மாதிரிதான் ஜேஇ இப்ப சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு கையை கொடுத்து சரி பரவாயில்ல விடு, நடந்தது நடந்து போச்சு, சரி கை கொடு, இனிமே நீ யாரோ நான் யாரோ, இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நடந்த எல்லாமே செம ஃபன்னா போச்சு, ஃபன்னா போனதுக்கு காரணம் நீ மட்டும்தான், உன் கூட இருந்ததுனாலதான் என் லைஃபே ஃபன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மோசமா அவங்க லைஃப் ஆனதுக்கு காரணம் ஜஸ்ட் ஃபன்னுங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு ஜேஇ அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுறா. அதுக்கப்புறம் செகி அந்த இடத்துல ஒரு செகண்ட் அப்படியே ஹார்ட்டே பர்ன் ஆகுற மாதிரி மனசே உடஞ்சு போய் உட்காந்துடுறா. உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அவளால அதை ஏத்துக்க முடியல. இது கனவா நனைவான்னு தெரியாத ஒரு நிலைமையில அப்படி இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்புகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செகி எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கா. படிச்சுட்டு இருந்தவ அப்படியே தூங்கிடுறா. தூங்குனதும் காலைல எழுந்து எக்ஸாமுக்கு கிளம்பி போறா. கிளம்பி போனனால எக்ஸாம் சரியா எழுதவே முடியல, ஏன்னா அவகிட்ட டேப்லெட்ஸ் இல்ல. ஜேஇயும் ஒரு பக்கம் எக்ஸாம் சரியாவே எழுதல. ஆனா பாப்கட்ட பாத்தீங்கன்னா பயங்கர கான்பிடன்ஸோட பயங்கரமா செம்மையா எக்ஸாம் எழுதிருக்கும் போல. ரொம்பவே ஹாப்பியா பேப்பர்ஸ் பின் பண்ணிட்டு இருக்கு. பட் செகி அப்பதான் எழுதவே ஆரம்பிக்கிறா. இதுக்கு இடையில தூங்கிடுறா வேற. இதனாலேயே அவளால சரியா எழுத முடியாம லாஸ்ட் மினிட்ல வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் முடிக்கல. பேப்பரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிறாங்க. அதுக்கு மறுநாள் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருது. ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜேஇயும் கம்மியா தான் எடுத்திருக்கா, செகியும் கம்மியா தான் எடுத்திருக்கா. ஆனா நம்ம பாப்கட் இருக்கே, இனிமே நம்மளோட ராஜ்யம் தாண்டாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்குங்க. 20th பிளேஸ்ல செகியும் 50th பிளேஸ்ல ஜேஇயும் இருக்கா. பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா நம்ம பாப்கட் தான். அதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அதோட ஒரே ஒரு எய்ம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வரணுங்கிறது தான். அதோடைய ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு. சோ டீச்சர் கூப்பிட்டு ரொம்பவே பாராட்டுறாங்க. ஒன்டே நான் இதை எதிர்பார்க்கல, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இதையே மெயின்டைன் பண்ணு, கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீ பாஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செகியை கூப்பிட்டு பேசுறாங்க. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல, நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க, ஃபர்ஸ்ட் இந்த இப்ப என்னன்னா இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லி அவளையும் திட்டிட்டு அடுத்து ஜூயிலியும் திட்டுறாங்க. லாஸ்டா ஜேஇ கிட்ட பேசுறாங்க. நீ என்ன இப்படி பண்ணி வச்சுட்ட, இந்த ஸ்கூல்ல உன்னை நம்பிதானே இந்த ஸ்கூல்லே இருக்கு, நீ இப்படி பண்ணிருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல, இருந்தாலும் இன்னமும் டைம் இருக்கு, நீ நெக்ஸ்ட் எக்ஸாம்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணணும் சரியான்னு சொல்றாங்க. அவளும் சரின்னு தலையாட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போறா. அவங்க அப்பாவை பார்த்தா அந்த மியூசிக்கல் சவுண்ட் சிஸ்டம் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, எக்ஸ்ரே வச்சு ரெடி பண்ணிருந்தாரு இல்லையா, அதையும் அவங்க அக்காவுடைய டைரியும் அதுல போட்டு தீயில போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் ரிப்போர்ட் கார்டை கொண்டு வந்து கொடுக்குறா. ஆமா இதை வேற வச்சுக்கிறாங்கன்னா அந்த ரிப்போர்ட் கார்டையும் கொண்டு போய் நெருப்புல போட்டு கொளுத்திடுறாரு. அப்ப அவங்க அப்பா கிட்ட ஜேஇ என்ன பண்றான்னா, உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கணும், நானும் என் சிஸ்டர் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது என் சிஸ்டருக்கு நீங்க எப்படி கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு அந்த டெவில் லெவல் கொஸ்டின் பேப்பரை வாங்கி கொடுங்க, நானும் பெரிய ஆள் ஆகணுங்கிற மாதிரி ஜேஇ சொல்றா. அதுக்கப்புறம் செகியோடைய ஸ்டெப்பும் காட்டுறாங்க. அவங்க புதுசா ஒரு காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு உள்ளார போறாங்க. அப்ப செகி அவங்களை ஸ்டாப் பண்ணி புது கார் வாங்கிட்டீங்களா, ஏது உங்களுக்கு காசுன்னு சொல்லிட்டு கடகடன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் களைச்சு தள்ளுறா. என்னன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் அவங்க அம்மா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த காரையே வாங்கிருப்பாங்க போல அவங்க கிட்ட இருந்து. நான் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன், என்னால முடியல, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், இதுக்கப்புறம் என்னால இந்த கேஸ்ல போராட முடியாது, சோ அவங்களுக்கே விட்டு கொடுத்துட்டேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதை ஏத்துக்க முடியாத செகி என்ன பண்றான்னா கத்துன்னு கத்துறா. நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், என்ன கேட்காம நீங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறா. ஏன்னா ஜேஇ ஒரு பக்கம் ஏமாத்திட்டா, எக்ஸாம்லயும் இந்த மாதிரி கம்மி மார்க் வாங்கிட்டா, அவங்க அம்மாவும் இப்ப இவங்களுக்கு எதிராகிட்டாங்க. இந்த மாதிரி அவளை சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தையும் அவளால ஏத்துக்க முடியல. ஆனா நம்ம பாப்கட்டு ஒரே ஒரு பாப்கட்டுங்கிற மாதிரி பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. குப்புறப்படுத்திக்கிட்டு நம்மளா இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம்னு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு.
அவங்க அம்மாவுக்கும் சும்மா போன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, உங்க பொண்ணு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அம்மா உள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா, சீக்கிரம் மலை ஏறதுக்குன்னு ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போய் போட்டு வா, சீக்கிரம் நம்ம கிளம்பணும், சீக்கிரம் சீக்கிரங்கிறாங்க. எங்க போறாங்கன்னா ரொம்ப உயரமான மலையா இருக்கு, அதுல ஏறிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம போதி தர்மருடைய கோவிலுக்கு தான் போறாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு 100 டே இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, 100 தடவை இந்த மந்திரம் சொல்றது, ஜெபிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாப் கட் பண்ணிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஜூயிலியும் அந்த ட்ரகர் பாயும் மீட் பண்ணிக்கிறத காட்டுறாங்க. ட்ரக்ஸ கொடுத்துட்டு என்ன பண்றான்னா, இனிமேல் நம்ம நிறைய சம்பாதிக்கணும், எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, சோ நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லும் போது செகி எத்தனாவது பிளேஸ்ன்னு கேட்கும் போது அவ 20th பிளேஸ்ல இருக்கா. அப்ப ஸ்கூல் ஃபர்ஸ்ட் யாருன்னு கேக்குறான். அந்த ஜூயி ஜிங் தான். ஓ அவளா, அந்த பாப் கட்டா, நல்ல பொண்ணாச்சு, ஸ்கூல் ஆனிவர்சரியில கூட நான் பாத்துருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போன ஜூயிலி கிட்ட அங்க உள்ளவங்க உங்க அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களை மீட் பண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம செகியை தான் காட்டுறாங்க. செகி பயங்கரமா வேக வேகமா ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கு, அதுவும் கையில கல்லோட நடந்து போயிட்டு இருக்கு. இந்த தடவை ஜேயுடைய அப்பாவை தான் அடிக்க போதான்னு பார்த்தா அதுதான் இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த உடைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு. எங்க போகுதுன்னா, ஜேனாவுடைய அஸ்தி இருக்கு இல்லையா, அது ஒரு இடத்துல வச்சு அவங்க போட்டோ, அவங்களுக்கு மெமரபிளா உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சு அடைச்சிருப்பாங்கல்ல, அதை போய் உடைச்சு எடுக்குது. உடைச்சு அந்த சட்டியை எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கு. அந்த நேரம் அங்க வாட்ச்மேன் வந்துடுறாரு, புடிச்சு உட்கார வச்சிடறாரு. இந்த பக்கம் ட்ரகர் பாய் பாப்கட் கிட்ட பேசுறான். நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கியாமே, ரொம்ப சந்தோஷம், என்னுடைய கிஃப்ட்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ஸை கொடுக்குறான். அதையும் அது வாங்கிக்குது. இன்னொரு பக்கம் ஜூயிலி கிட்ட அவங்க அம்மா பேசுறாங்க. ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ முன்னாடி மைனரு, அதனால நான் உன்னை இந்த பிசினஸ் கூப்பிடாம இருந்தேன், பட் இப்ப மேஜர் ஆயிட்ட, சரிவா நம்ம பிசினஸ் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பட் ஜூயிலிக்கு கொஞ்சம் கூட அதுல விருப்பம் இல்ல. அது மாடர்ன் ஆகணும்னு ஆசைப்படுறது உண்மைதான், அழகா இருக்கணும்னு நினைக்கிறது உண்மைதான், பட் இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்றது அவளுக்கு பிடிக்கல. அவ பிடிக்காத மாதிரியே மூஞ்ச வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு தொழிலதிபருக்கு நிறைய காசு தர ரெடியா இருக்காரு, ஒன்னு அவருக்கு பிடிச்சிருக்கு, உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, நீ என்ன சொல்றன்னு சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க. இந்த பக்கம் ஜேயுடைய அப்பாவை காட்டுறாங்க. அதை என்கிட்ட கொடுன்னு சொல்றாரு. இல்ல கொடுக்க முடியாது, என்னால உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க, எங்க அம்மாவை வேணா நீங்க விலைக்கு வாங்கிருக்கலாம், என்ன நீங்க விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கிறா. அப்பா அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாரு. உனக்கு நான் காசெல்லாம் தர போறது இல்ல, ஆனா அந்த டெவில் லெவல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை தரேன், என்ன சொல்றான்னு சொல்லி கேக்குறாரு. நடந்து போயிட்டு இருந்தவ டக்குன்னு நின்னுறா. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு முக்கியமானது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இந்த சீரீஸ்லயே ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் வர அட்லீஸ்ட் இந்த 2 எபிசோட்ஸ் அது நீங்க கண்டிப்பா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தான் ஆகணும். அதுக்கான ரீசன் என்னன்னா, இதுக்கப்புறம் உள்ள ஒரு சீனுமே ஒரு ஹிண்ட். சோ அந்த ஹிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா ஒரு சீன் கூட விடாம பாக்கணும். இதுக்கு முன்னாடி ட்ரக்ஸ் வித்துச்சு இல்லையா ஒரு பொண்ணு, அதாவது ஜேஇ கூட சேர்ந்து வித்துச்சு இல்லையா, அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் யாரோ உதறி கீழே போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கு, என்னன்னா மாடிக்கு வான்னு சொல்லி போட்டிருக்கு. அங்க ஒரு பொண்ணு போன் பேசிட்டு நிக்குது, நம்ம செய்தான். ஹலோ 112வா, ஒரு விஷயத்த பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லும் போது, ஆமா இதுதான் எமர்ஜென்சி ரிப்போர்ட்டிங் சென்டர் சொல்லுங்கிறாங்க. உடனே இது போய் காலில் விழுந்துருது. விழுந்து என்ன மன்னிச்சிரு நான் உனக்கு நிறைய பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கும் போது, அதுவும் போலீஸ்க்கு கால் பண்ணதை கட் பண்ணிட்டு செகியும் கிட்ட வந்து வில்லி மாதிரி பேசுது. நோடுன்னு நினைக்கிற பேரு. நான் வந்து லூயி ஜே கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா அவ என்னோட போனுக்கு எடுக்க மாட்டேங்கிறா, போனுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. பட் நீ தான் எங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி இருந்து, நான் பேசுறது அவகிட்டையும் அவ பேசுறது என்கிட்டயும் நீ தான் சொல்லணும்னு சொல்றா. அவளும் மாடு மாதிரி தலையாட்டுறா. இப்போ ஜேஇ காட்டுறாங்க. ஜேஇ தண்ணி கடையில மூச்சு அடக்கிட்டு இருக்கா. இத்தனை நிமிஷம் இருக்கணும்னு கணக்கு அந்த மாதிரி இருந்துட்டு மேல வரா. இந்த விஷயத்த கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்ப அவ தண்ணியில மூச்சு அடக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட ஒரு ரீசன் இருக்கு, இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதை பின்னால சொல்றேன். அந்த இடத்துக்கு செகி வரா. நான் உன்கிட்ட பேசணுங்கிறா. உன்கிட்ட பேச எனக்கு ஒண்ணு இல்லைன்ட்டு இவ கிளம்புறா. மாத்தி ஆர்கியூமெண்ட் போகுது. என்ன சொன்னாலும் ஜெயி காதுல வாங்குற மாதிரி தெரியல. உடனே கடகடன்னு உள்ள போய் மேல வரா. மேலே இருந்தானே குதிப்பாங்க, அந்த இடத்துல போய் நின்னுகிட்டு எனக்கு சரியான ரீசன் சொல்லலன்னா நான் குதிச்சிருவேங்கிற மாதிரி ஜேஇ கிட்ட சொல்ல 2 பேரும் மாத்தி பாக்க அப்படியே இந்த சீன் இருக்கு. அப்பதான் ஜேஇ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட செகி கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பரை எடுக்க சொன்னீங்களா, இது ரொம்ப டேஞ்சரஸ், ஏன்னா உங்களை பத்தின எவிடன்ஸ் அவ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும் போது அவகிட்ட போய் அந்த டெவில் லெவல் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கான ஐடியாவை பத்தி சொல்றீங்களே, அவ போய் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த டெவில் லெவல் கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ற அந்த கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, செகி அப்பா மாதிரியே, அவங்கள ஒரு ஆளுடைய டீட்டெயில்ஸ ஜேஇயுடைய அப்பா செகி கிட்ட கொடுக்கறாரு. கொடுத்து பாருன்னு கொடுக்கறாரு. அதுல அவருடைய போட்டோ, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க பண்றது எல்லாம் இவங்களை எப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரியே வச்சிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செகி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அன்னைக்கு செகி அவர்கிட்ட போய் பேசவும் செய்யறா. மறுபடியும் ஜேஇ தண்ணிக்குள்ள மூச்சடக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் 3
3 மினிட்ஸ் தான் அவளால இருக்க முடியுது. அடுத்து தண்ணிக்குள்ள போயிட்டு வந்து 4 மினிட்ஸ்க்கு மேலேயே, ஆக்சுவலி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம், 5 மினிட்ஸ் இருந்துட்டு வரா. இங்க ஜூயிலி அவருடைய ஒர்க்கை ரொம்ப ப்ரிப்பேரா பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவ பண்ண மாதிரியே ஜேஇ பண்ண மாதிரியே போன்ல அந்த பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து யாருகிட்ட இருந்து வாங்குறாங்கன்னே தெரியாத அளவுக்கு அந்த ட்ரக்ஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. நாங்க சொல்ற இடத்துல நீங்க பணத்தை வச்சுட்டு போயிடணும், அதே இடத்துல நாங்க அதை பணத்தை எடுத்துட்டு மருந்து வச்சுட்டு போயிடுவோங்கிற மாதிரி எல்லாரும் அந்த ஸ்கூல்ல அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரீசன் எக்ஸாம் வந்துருச்சுங்கிறதுனாலதான். இந்த மாதிரி வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வச்சுட்டு ஜூயிலி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பாப்கட்டு அந்த எக்ஸாமுக்காக, அந்த கொரியன் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக போயிருக்கு. ஏன்னா இதான ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருக்கு. அங்க போய் பார்த்தா அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. அவ நர்வஸ் ஆனாலே பண்ற ஒரே விஷயம் மாஸ்டர்பேஷன் தான். அதை பண்றதுக்காக அங்க உள்ள டாய்லெட்டுக்கு போயிட்டு அங்க பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பண்ணும் போது ரொம்பவே சவுண்ட் அதிகமா வந்துருது. அங்க உள்ளவங்க என்ன சவுண்டு, ஏதாவது பூனையா இருக்கும்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்தவ கடகடன்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஓடுறா. எங்க ஓடுறான்னா இன்டர்வியூல லாஸ்ட் இவ தான், மணி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. அவ இன்டர்வியூக்குள்ள போறதை மட்டும் தான் காட்டுறாங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ காட்டல. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் செகி தானே ஸ்குவாட் லீடர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸாமுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணணும், வாங்க வந்து அப்ளிகேஷனை வாங்கிங்கன்னு எல்லாருக்கிட்டையும் அப்ளிகேஷனை கொடுக்குது. ஜேஇஏ இடத்துல காணும். ஸோ அவளுடைய பிளேஸ்ல கொண்டு போய் கொஸ்டின் பேப்பரை வைக்கலாம், அந்த அப்ளிகேஷனை வைக்கலான்ட்டு வைக்க போகும்போது அவளுடைய டேப்லெட்ல டே 92ன்னு இருக்கு. இவளுக்கு ஏன் அந்த ஷாக்குன்னு அப்புறம் சொல்றேன் இருங்க. அதை டக்குன்னு என்ன பண்றா, ஜேஇ இந்த இடத்துக்கு வந்து டேப்லெட்ஸை கையில எடுத்துக்கிறா. அந்த டேப்லெட்டை கையில எடுத்து மறைச்சிட்டு என்னன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனை வாங்கிக்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் செகியும் அவள் இடத்துக்கு போயிட்டு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபில்அப் பண்ண போகும்போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவளுடைய டேப்லெட்டில் டே 92ன்னு பார்த்துருப்பா. ஆனால் அந்த கிளாஸ் ரூமில் பார்த்தா 17 போட்டிருக்கோம். எக்ஸாமுக்கு இன்னும் 70 டேஸ் தான் இருக்கு. ஆனால் இவ ஏன் 92ன்னு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. பாப்கட்டு அந்த இன்டர்வியூ போச்சு இல்லையா, அதுக்கான ரிசல்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கு. நீங்க செலக்ட் ஆகலன்னு வந்துருது. பாப்கட் உடனே அழ ஆரம்பிச்சிருது குப்புறப்படுத்திக்கிட்டு. அப்ப செகி அவ கையில வச்சிருந்த அந்த ஃபார்ம் அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுறா. அது ஏன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஜூயிலி யாரோ டேப்லெட்ஸ் கேட்டிருப்பாங்க போல, டேப்லெட்டை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கு, சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அங்க வர ஆள் தான் ஷாக்கு, நம்ம பாப்கட் தான். அந்த டேப்லெட்டை வாங்குறதுக்கு வந்திருக்க ஆளு நம்ம பாப்கட் தான் போல. அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. நீ டேப்லெட் போடுறியா, நீ டேப்லெட் போடுறியா, நீ டேப்லெட் போட்டு தான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்தியா, அப்ப நீ படிச்சு வரலையான்னு சொல்லிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகுது. உனக்கு என்னடி பிரச்சனை, நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியாதா, பப்ல டான்ஸ் ஆடுற ஆள் தானே நீனு, பப்ல ஆளுங்க கூடலாம் தப்பா இருக்கிற ஆள் தானே நீன்னு சொல்லிட்டு பாப்கட்டும் தப்பா பேசுது. என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அவளும் வரா இவளும் வரா. 2 பேருக்கும் கொழாடி தகராறு மாதிரி முடிய பிடிச்சு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாளுங்க. அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அந்த டேப்லெட் எடுக்க பாப்கட் ட்ரை பண்ணுது. அவ அதை கொடுக்க மாட்டேங்கிறா. மாத்தி மாத்தி ஜூயிலிக்கும் பாப்கட்டுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு செகி வரா. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டதுதான். அப்படியே 2 பேரும் போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பாப்கட்டை பிடிச்சி நிறுத்துறா. பாப்கட் கையை தட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்காக எல்லாரையும் போட்டோஸ் எடுக்கிறாங்க. ஹால் டிக்கெட் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வருஷலாம் வந்து உட்காந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு செகி வரா. பாப்கட்டு இருமுது. அப்ப அதுகிட்ட ஒரு டிஷ்யூ பேப்பரை கொடுத்துட்டு இந்தா இதை வச்சு யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு குனிஞ்சி எதையோ எடுக்கும் போதுதான் பாப்கட்டுடைய கால்ல நாயோட முடி இருக்கிறத பாக்குறா. அவளுக்கு ஷாக்கா இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இவ வீட்டுல நாய் கிடையாது, திடீர்னு எப்படி நாய் வந்துச்சுன்னு யோசிக்கிறா. சோ அதை போய் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் போறா. நீ டாக் வச்சிருக்கியான்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு பாப்கட்டு அலட்சியமா பதில் சொல்லுது. சொல்லு வச்சிருக்கியா இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது அந்த டாகே வெளில வந்துருது. வேற யாரும் கிடையாது, ஜேயுடைய டாக் தான். ஜேஇன்னு சொல்லிட்டு ஒரு டாக் வச்சிருக்காங்க இல்லையா. செகிய பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுது. ஓடி வந்து கக்குன்னு கையை பிடிச்சிட்டு நிக்குது. பாப்கட்டுக்கும் அது ஷாக்கா இருக்கு. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. செகி மூச்சு இறக்கிது. அவளுக்கு ஓடுறா, பயங்கரமா ஓடுறா. ஓடிக்கிட்டு இருக்கும் போது என்ன நினைச்சு பாக்குறானா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது 2 பேரும் காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப டாக் வந்திருக்கும். அதை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கும் போது ஜேஇ ஒரு விஷயம் சொல்லுவா. முதல்ல நம்ம மனசை வந்து ஒருத்தவங்க இல்லங்கிறதுக்கு பழகிக்கணும். அந்த மாதிரிதான் நானும் ஜேஇன் என் கூட இல்லங்கிற மாதிரி என் மைண்டை நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. அவ எதுக்கு அதுக்காக பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஆன்சர் வந்து இப்பதான் புரியுது. நான் உனக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்,
பதிலுக்கு நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பேன், இப்ப கேட்க மாட்டேன், நான் ஒரு நாள் கேட்பேன், அதை நீ செய்யணும்னு சொல்லியிருப்பா. அந்த ஹெல்ப் வேற எதுவும் கிடையாது, அவருடைய டாக இவ வச்சுக்கணுங்கிறது தான். அதனாலதான் இப்போ பாப்கட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. நீ ஃபர்ஸ்ட் வா, நீ ஃபர்ஸ்ட் வந்தா டாக, நீ ஃபர்ஸ்ட் வரதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ என் டாக வச்சுக்கணுங்கிற மாதிரி பாப்கட்டுக்கும் ஜேஇக்கும் இடையில ஏதோ ஒரு டீல் போயிருந்திருக்கு. அதே டீல் தான் செகிக்கும் ஜேஇக்கும் முன்னாடி இருந்துச்சு. நான் உனக்கு அந்த டியூட்டரிங் கிளாஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா இது பண்ணி தரேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும்னு சொல்லியிருப்பா. அந்த பண்ணணும்னு சொன்னது இதுதான் போல. அது தெரிஞ்சுதான் அந்த இடத்த விட்டு ஓடுறா. அப்ப ஜேஇக்கு நானா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது அப்பதான் அவளுக்கு புரிய வருது. ஓடி போய் ஜேஇன்னு கூப்பிட்டா ஜேஇ இவன் நின்னா இல்லையா மேல, அந்த இடத்துல ஜேஇ நின்னுகிட்டு கீழே பாத்துக்கிட்டு இருக்கா. செகி வந்து ஜேஇன்னு சொல்லி கத்துறா. செகியும் ஜேஇயும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடு தான் இருக்கிறதுலே ஃபைனல் எபிசோடு. அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நானும் வெயிட் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி 60th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதாவது ஃபைனல் எபிசோடு. இந்த எபிசோட்ல உங்களுக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லா அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். உண்மையிலேயே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி செகி ஓடி வந்து ஜேஇன்னு கத்துனதோட விட்டாங்க, மறுபடியும் அதுதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த டைம் என்ன பண்றாங்கன்னா, செகி மேல நின்னுட்டு குதிச்சா இல்லையா, அதுல இருந்து காட்டுறாங்க. குதிச்சதுக்கு அப்புறம் ஜேஇ தண்ணிக்குள்ள போயிட்டு செகியை காப்பாத்தி மேல கொண்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் எழுந்து என்ன பண்றான்னா, இவ்வளவு மாதிரியே டெவில் மாதிரி சிரிக்கிறா. இவ ஒரு ஸ்மைல் பண்ணுவா இல்லையா, அதே மாதிரியே செகியும் ஸ்மைல் பண்றா. ஸ்மைல் பண்ணோடனே அவளுக்கு விஷயம் புரிஞ்சிருது, நம்ம எப்படியும் காப்பாத்துவோன்னு தான் அவ குதிச்சிருக்கான்னு. உடனே ஐயோ கடவுளேன்ட்டு டக்குன்னு எழுந்து போக பாக்குறா. போக பார்த்தவரை டக்குன்னு கைய பிடிச்சு நிறுத்துறா செகி. எனக்கு எல்லாம் தெரியும், நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட இப்ப டெவில் லெவல் கொஸ்டின் பேப்பரை கேட்டிருக்க, அது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு செகி சொல்றா. அதுக்கு ஜேஇ, என்னது ரிவெஞ்சா? நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னா? நான் எதுக்கு எங்க அப்பாவே ரிவெஞ்ச் எடுக்கணும்? அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி மறைக்க பாக்குறா. ஆனா செகி விடுற மாதிரி தெரியல. எனக்கு தெரியும் என்கிட்ட நீ இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேசாம இருக்கணும் தெரியும், எதுக்கு உங்க அப்பா கிட்ட நீ டெவில் லெவல் கொஸ்டின் பேப்பரை கேட்டன்னு தெரியும், அவரு எதுக்கு அதை அவரே எடுக்காம என்ன வச்சு எடுக்க நினைக்கிறாரு எனக்கு தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் நான் இப்ப உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட கேட்டாருன்னு கூட உனக்கு தெரியும். நீ இதுக்கான எவிடன்ஸ கிரியேட் பண்ண நினைக்கிற. ஆல்ரெடி ஒரு டைம் விட்டுட்டோம், இந்த டைம் எவிடன்ஸ் கண்டிப்பா வேணுங்கிறதுனால அந்த எவிடன்ஸ ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் நீ அந்த கொஸ்டின் பேப்பரை கேட்டிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜேஇன்னு சொல்லிட்டு செகி சொல்றா. அப்படிலாம் எதுவும் இல்ல, இப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ கடகடன் நடந்து ரூமுக்கு போயிடுறா. போனவகிட்ட செகி மறுபடியும் பேச ட்ரை பண்றா. அப்ப டக்குன்னு அவ வாய மூடிடுறா ஜேஇ. வாய மூடிட்டு அங்க இருக்கிற மிரர்ல இவ கையால எழுதுறா. அது ஆல்ரெடி வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதனால அதுல எழுதும் போது அழகா தெரியுது லெட்டர்ஸ். பிளான் பின்னு சொல்லிட்டு எழுதுறா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க பேசுறது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. ஒண்ணு வீடியோ மூலியமாவோ இல்ல ஆடியோ மூலியமாவோ தெரிஞ்சிருதுங்கிறதுனாலதான் எங்கேயுமே செகி கிட்ட இவ பேசவே இல்லை. இப்பயுமே பேசாம எழுதிதான் காட்டுறா. பிளான் பியா? பிளான் பின்னா என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு செகி யோசிக்கிறா. ஆல்ரெடி ஜேஇ இது சம்பந்தமா நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கா. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவ கண்டுபிடிச்சது என்னன்னா, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுக்காக போறாங்க இல்லையா, அந்த ப்ரிப்பேர் பண்ண போறவங்கல ஒரு ஆள் நர்ஸ் இருப்பாங்க போல. அந்த நர்ஸ் ஜே மெடிக்கல் சென்டர்ல இருந்து போன நர்ஸ், அவர் செட் பண்ண ஆள் தான் அது. அதே இடத்துலதான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ற ஆளையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க, அவரும் அதே இடத்துலதான் இருக்காரு. இவங்க எப்படி கிளாஸ்ல பேசிக்கிட்டாங்கிறத இப்ப காட்டுறாங்க. இந்த பிளான் எல்லாம் போடுறதுக்கு இவங்க பேசியிருக்கணும் இல்லையா, இதே மாதிரி எழுதி எழுதி பேசியிருக்கணும் இல்லையா, அது எப்படின்னு காட்டுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தைய மாடிக்கு கூட்டு போய் மிரட்டினால செகி, நாங்க 2 பேரும் பேசணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மிரட்டினா இல்லையா, அந்த பொண்ணு மூலியமா தான் பேசியிருக்காங்க. ஜேஇ என்ன பேசணும்னு நினைக்கிறாளோ அதை எழுதி அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பா. அவ கொண்டு போய் அதை செகிட்ட கொடுப்பா. செகி என்ன பேசணும்னு நினைக்கிறாளோ அதை எழுதி அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பா. அவ கொண்டு வந்து ஜேஇ கிட்ட கொடுப்பா. இந்த மாதிரிதான் மாத்தி மாத்தி கிளாஸ் ரூம்ல பேசியிருந்திருக்காங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஜேஇ சொல்லிருப்பா. எங்க பார்த்தாலும் கேமராஸ் இருக்கும், சோ நம்ம எங்கேயுமே நேர்ல பார்த்து பேசிக்க கூடாது, இதுதான் நம்மளோட பிளான்னு சொல்லிட்டு ஜேஇ தான் இந்த பிளான போட்டிருப்பா. இப்பதான் செகி எதுக்கு அவளுடைய டேப்லெட் பேட் இருக்கு இல்லையா, ஐபேடு, அதுல எதுக்கு 92 டேஸ்னு போட்டிருந்தாங்கிற விஷயத்த சொல்றா. அதாவது எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 70 டேஸ் தான் இருக்கு, பட் அந்த எக்ஸாமோட ரிசல்ட் வரத்துக்கு
எக்ஸ்ட்ரா 22 days ஆகும். அதனாலதான் 92 daysன்னு சொல்லிட்டு அவனுடைய டேப்லெட்ல போட்டு வச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் செகி கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை கூட ஜேஇ எடுத்து வச்சிருக்கா. அப்ப ஜேஇ இன்னொரு விஷயத்த சொல்றா, நான் உனக்கு அன்னைக்கு கொடுத்தது டேப்லெட்ஸ் கிடையாது, அதாவது ட்ரக்ஸ் கிடையாது, விட்டமின் டேப்லெட்ஸ் தான். சோ நீ லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ரீசன் நீ போட்ட டேப்லெட் இல்ல, உன்னுடைய கான்பிடன்ஸ் லெவல் தான். அந்த டேப்லெட் போட்டா நம்மளால படிக்க முடியும்னு உனக்கு ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் உன்னை ஜெயிக்க வச்சது. நான் கொடுத்த டேப்லெட்டோ கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜெயி சொல்றா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பிளான் எல்லாம் போடுறாங்க. அந்த பிளான்ல ஒண்ணுதான் அந்த ட்ரக்கர் பாய்கிட்ட போயிட்டு செகி பேசுறா. செகி என்ன பேசுறான்னா, நீ ட்ரக்ஸ் எல்லாம் இப்ப ஜூயிலிய வச்சுதான் விக்கிறியாமே, எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். ஆமா, அதுல எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப அவ இன்னொரு விஷயத்தையும் சொல்றா, அன்னைக்கு எங்க காரை ஸ்கிராப் பண்ணி விட்டது நீ தானே எனக்கு தெரியும்னு சொல்றா. அவங்க அம்மா காரை டர்ன் பண்ணும்போது அது அப்படியே போயிட்டு இன்னொரு இடத்துல இடிச்சிடும் இல்லையா, அதுக்கான ரீசன் என்னன்னா இவன் தான் அந்த காரோடைய டயரை கிழிச்சு விட்டுருப்பான் அன்னைக்கு. சரி அதெல்லாம் விடு, உனக்கு இந்த ட்ரக்ஸ் சப்ளை பண்றதுல உனக்கு கம்மியான அமௌண்ட் தான் வருதுன்னு எனக்கு தெரியும், அதுல பாதி ஜூயிலி கேர கொடுத்துற. சோ வாங்கிட்ட இதுக்கான அமௌண்ட் கம்மியா தான் கிடைக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் உன்கிட்ட டீல் பேச வந்திருக்கேன்னு அவன் எழுந்து போக ட்ரை பண்றான். நிறைய பணம் வரும்பா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு நின்னுறான். அவன் ஒரு நோட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இது என்னன்னு தெரியுமா, ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லிஸ்ட், அதுவும் விஐபி ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லிஸ்ட், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜேஇ கிட்ட டேப்லெட்ஸ் வாங்கினாங்கிற லிஸ்ட், இந்த லிஸ்ட வச்சு நம்ம பெருசா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு செகி சொல்றா. உடனே ட்ரக்கர் பாய் அதை புடுங்க போறான். பட் அவ தரல. டேப்லெட்ஸ் விற்கிற விஷயம் கிடையாதுப்பா, இது வேற ஒரு விஷயம்னு சொல்றா. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பசங்களுக்கு டேப்லெட் மட்டும் முக்கியம் கிடையாது, நெக்ஸ்ட் வர போற எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பரும் முக்கியம். சோ நாம ஏன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அவுட் பண்ண கூடாது, அதுக்கான லிஸ்ட் தான் இது. அவங்க கிட்ட எவ்வளவு காசு வாங்கணுங்கிற முத கொண்டு நான் போட்டு வச்சுட்டேன். இப்ப நீ ஆக்ட் பண்ண வேண்டியதுதான் பேலன்ஸ்னு சொல்லிட்டு அந்த பணக்காரங்க கிட்ட கார்டை கொடுத்துட்டு பணம் வாங்குறது, கார்டை கொடுத்துட்டு பணம் வாங்குறது, கோட் சூட் போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான் இந்த ட்ரக்கர் பாய். இத செகி வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறா. இந்த பார்ட்டியுமே நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இப்ப எதுக்கு அவ வீடியோ எடுக்கிறாங்கிறதையும் பின்னாடி சொல்றேன். எடுத்துட்டு வந்து எண்ணி பார்த்தா பயங்கரமா காசு சம்பாரிச்சிருக்காங்க. இவன் ஒரு அமௌண்ட் எடுத்து செகிட்ட கொடுத்து, நீ டியூட்டரிங் ஃபீஸ்க்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அவ இல்ல, நான் எப்படியும் ஃபர்ஸ்ட் வந்துருவேன், அதனால எனக்கு டியூட்டரிங் கிளாஸ் ஃப்ரீயா தான் கிடைக்குங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்ப அவனுக்கு ஒரு போன் வருது, மாடல் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணி எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வேணுங்கிற மாதிரி ஏதோ கேக்குறாங்க. சரி பாத்துக்கலாம்னு சொல்றான். இந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ண போனாங்க இல்லையா, அந்த இடத்துல ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பால் போய் வெளில விழுந்துருது. வெளில விழுந்த பாலை கூட விடாம கிழிச்சு அதுல ஏதாவது போயிருக்கான்னு பாக்குறானுங்க. பால்ல ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு அங்க இருக்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. பாலை அடிக்கும் போது இவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற ஆளு சும்மா கால் வெடிக்கிற மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. உடனே அங்க உள்ள நர்ஸ் ஓடி போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. அந்த நேரம் இவன் ஆன்சர் சீட்டு அவங்க பாக்கெட்ல போட்டுடுறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே ஒரு பெரிய கத்தி எடுத்து அவர் கால்ல பயங்கரமா கிழிச்சு விட்டுறாங்க. ரத்தம் கண்ணா பின்னான்னு வருது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கால் பண்ணி அங்க உள்ள இன்சார்ஜை கூப்பிட்டு உடனே வேணும், உடனே எனக்கு திங்ஸ் வேணுங்கிறாங்க. என்ன திங்ஸ்ன்னு கேட்கும் போது, ரொம்ப ப்ளீடிங் போகுது, இப்படியே விட்டோம்னா இவருடைய நர்வ் சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகாம போயிடும், உடனே நமக்கு ஹெல்ப் தேவை, வெளில நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்களை யோசிக்காம டக்குன்னு ஓடுறாங்க. இங்க பார்த்தா ஜேயுடைய அப்பா ஆல்ரெடி காரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபர்மேஷன் கிடைச்சோடனே பாக்ஸ் எடுத்துட்டு இங்க இருந்து போய் பாக்ஸ கொடுக்குறாரு. அந்த பாக்ஸ சேஞ்ச் பண்ற அந்த கேப்ல இவ்வளவு அந்த டேப்லெட் அவர் கையில கொடுத்துட்றா, அதாவது அந்த கொஸ்டின் பேப்பரை. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜேஇக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்னும் 10 hours நாங்க இருப்பேன், உனக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துருங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ். அதை ஜேஇ எடுத்து பாக்குறா. இங்க வேன்ல வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் வேகமா போன்னு ஜேயுடைய அப்பா சொல்றாரு. அப்ப முன்னாடி உட்காந்துருக்காங்க, அப்படிலாம் வேகமா போகணும்னு அவசியம் இல்ல டீன், இதுலதான் பேஷண்டே இல்லையா, அப்புறம் எதுக்கு வேகமா போகணும்னு ஒரு கேளுடைய வாய்ஸ். வேற யாரும் இல்ல, நம்ம செகி தான் அது. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு, அந்த வேன் போய் நிக்கும் போது அந்த வேன்ல உள்ள டிரைவரை மாத்திட்டு இவங்க போயிடுறாங்க அந்த இடத்துக்கு. இவரையும் கடத்திட்டு வந்துடுறாங்க. இப்ப இவர்கிட்ட இருந்து கொஸ்டின் பேப்பர் அடிச்சு விக்கிறது தான் இவங்களுடைய பிளானு. வேனை நிறுத்திட்டு அவரை மிரட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஜேஇயும் வந்துடுறா. வந்தவ செகி நீயான்னு சொல்லிட்டு, அந்த ரைட் சைட் பாக்கெட்ல தான் இருக்கு, அதை எடுன்னு சொல்லி ட்ரக்கர் பாய் சொல்றான். சொன்னதும் இவனும் ஓடி போய் எடுத்து கையில வச்சுக்கிறான். செகி அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லி ஜிஏ கேக்குறா. செகி கொடுக்காதன்னு சொல்லி ட்ரக்கர் பாய் சொல்றான். மாத்தி அந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ட்ரக்கர் பாய் என்ன பண்றானா, ஜேஇயுடைய கழுத்திலேயே கத்திய வச்சிடறான். அப்பதான் அவ தருவாங்கிற மாதிரி. நான் கொன்னுடுவேன், நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது 2 பேருக்கும் நடுல என்ன பண்றதுன்னு தெரியாம அவ கையில வச்சிருக்க அந்த டேப்லெட்டை எடுக்கிறா.
எடுத்து கடகடன்னு எல்லா டேப்லெட்டையும் டக்குன்னு வாய்க்குள்ள போட்டுடுறா. ஜேஇ அப்படியே பேய் மாதிரி கிட்ட வரா. கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து செகிக்கு போட்டு விட்டுறா. போட்டு விட்டதும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த டேப்லெட்டை எடுக்கணும். அந்த ட்ரகர் பாய்க்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அந்த பணக்காரங்க எல்லாம் எப்ப கொஸ்டின் பேப்பர் வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த டாக்டரை போட்டு மிரட்டுறான் செகியோடைய. ஜேஇ போட்டு மிரட்டுறான். ஜேஇயோடைய அப்பாவை போட்டு மிரட்டுறான். உடனே எடுன்னு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு இது தேவையே இல்லை, எனக்கு அந்த டேப்லெட் தேவையே இல்லை, அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு தேவையில்லை, அது தேவைப்படுற 2 பேரு, ஒன்னு நீனு இன்னொன்னு என் பொண்ணு, வேணும்னா எடுத்துக்கங்கப்பாங்கிற மாதிரி ரொம்பவே அசால்ட்டா சொல்றாரு. உடனே ஜேஇ நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளே ஆப்ரேட் பண்றா. ஆப்ரேட் பண்ணி அதுக்குள்ள உள்ளதையும் எடுத்துடுறா. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரகர் பாய் செகி நல்லா இருக்கலான்னு கூட பாக்கல, அதை தூக்கிட்டு வெளில ஓடி போய் காட்டுறான். எல்லாம் இங்க பாருங்க கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சுன்னு. அதே இடத்துக்கு பாப்கட் வந்திருக்கு. அதே இடத்துக்கு அந்த இன்னொரு ட்ரக்ஸ் வித்துச்சுல ஒரு பொண்ணு ஜேஇ கூட, அந்த பொண்ணு வந்திருக்கு. இப்படி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப பாப் கட்டு வாமிட் பண்ணுது, அது உடம்பு சரியில்லை போல. சோ எல்லாரும் லைன்ல வந்து நிக்கிறாங்க. ஜேஇ செகி முன்னாடியே உட்கார்ந்துருக்கா. செகி எப்ப எழுந்திருப்பான்னு. அப்ப பைத்தியம் தான். அப்போ அவங்க அப்பா உள்ள வராரு. ஆல்ரெடி சைக்கோ ஃபேமிலியா இருக்கிற இவங்க ரொம்பவே சைக்கோத்தனமா யோசிச்சிருக்காங்க. ஏன்னா செகியோட வயிற்றுக்குள்ள இருந்து எடுத்த கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கிடையாது. இப்ப அவங்க அப்பா கொண்டு வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு போறாரு. இப்பதான் அவளுக்கு விஷயமே புரியுது. அவ வயிற்றுக்குள்ள இருந்த கொஸ்டின் பேப்பர் அது கிடையாது. இவங்க பிளான் போட்டா அவங்க அப்பா இன்னொரு பக்கம் பிளான் போட்டிருக்காரு. சோ அந்த கொஸ்டின் பேப்பரை ஜேஇ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா. கிளாஸ்ல பார்த்தா அந்த கொஸ்டின் பேப்பரை இன்னொரு கொஸ்டின் பேப்பர் ட்ரகர் பாய் கொடுத்திருப்பான் இல்லையா, அதை வாங்கிட்டு போனவங்க யாருக்குமே அந்த கொஸ்டினோட ஆன்சரே புரியாது. இந்த பக்கம் செகி டிவில பாக்குறா. எக்ஸாம் இன்னைக்கு எல்லாரையும் சேர பண்றோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பாக்குறா. சோ பாப்கட்டுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் புரியல, ஜூயிலிக்கு புரியல, அதை காசு கொடுத்து வாங்கின யாருக்குமே அந்த கொஸ்டின் பேப்பர் புரியல. ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த கொஸ்டினே அது கிடையாது. பட் ஜேஇக்கு மட்டும் நல்லா எல்லா ஆன்சரும் தெரியுது. அவ ஈஸியா எழுதிடுறா. பாக்கெட்டு பேக் சைடு என்ட்ரன்ஸ் வழியா வெளில வரா. வரும்போது ஜூயிலியும் பின்னாடியே வரா. ஏன் நீ கொஸ்டின் நல்லா எழுதலையா, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டே வரா. நீ நல்லா எழுந்தாதான் ஃப்ரண்ட் சைடா போயிருப்பியே, நல்லா எழுதுறதுதானே பேக் சைடு வரேன்னு சொல்லிட்டு ஜூயிலி சொல்லிட்டு பயந்து வெளில வந்து எட்டி பாக்குறா. பார்த்தா அவங்க அம்மா கடகடன்னு கையை பிடிச்சி பரபரன்னு எடுத்துட்டு போறாங்க. உள்ளாரப்போ அந்த பிசினஸ் மேன் வேற உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு உள்ள வச்சு உணர்த்தி விடுறாங்க. அதை பார்த்த பாப்கட்டு கம்மன்னு இருக்க முடியாம, என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆச்சு, ஓடி போய் கார் முன்னாடி நின்னுட்டு காரை விட்டு இறங்கு, கீழே விடு, என்னதான் நீ பெத்த பொண்ணாவே இருந்தாலும் இந்த மாதிரி நீ கூட்டு போக கூடாது, இந்த செக்ஷன்ல அது தப்பு, அந்த செக்ஷன் இது தப்புன்னு சொல்லிட்டு செக்ஷன் பேர்லாம் சொல்லி ஜூயிலியே கீழே இறக்கி விட சொல்லுது. அவங்க அம்மா அவங்களுக்கு, நான் தான் அம்மா, நீ அம்மா கிடையாது, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், நீ வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க. போலீஸுக்கு கால் பண்ணவா என்ன பண்றான்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா இறக்கி விடுறாங்க. அப்புறம் 2 பேரும் பார்க்ல உட்காந்து பேசும்போதுதான், என்னதான் அங்க வளர்ந்தாலும் இது வரைக்கும் ஒரு டைம் கூட எனக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னதும் பாப்கார்ட்டுக்கு ஷாக் ஆகுது. என்னது, ஒரு நேரம் கூட யாரு கூட நீ இருந்ததே இல்லையான்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜூயிலி சொல்றா. என்னதான் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சேர்ந்தவளா இருந்தாலும் அவ அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் பாப்கார்ட்டுக்கு ஒரு அட்வைஸ போடுறா. நீ மெடிசனை விட லா படிக்கிறதா நல்லது, ஏன்னா உனக்கு லா தான் நல்லா வருது. நீ இப்ப அங்க வாதாடும் போது எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தா தெரியுமா, சூப்பரா இருந்த, எனக்கு தெரிஞ்சு உனக்கு லா தான் சூட் ஆகும், சோ நீ லாவே படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் ட்ரகர் பாய அந்த பணக்காரங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சே கொள்ள போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் செகி என்ன பண்றானா, நான் இந்த ஸ்கூலை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ற மாதிரி ஏதோ ஃபார்ம் ஒண்ணு தூக்கி கொடுக்குறா. அந்த டீச்சர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இன்னொரு டீச்சர் வந்து, டீச்சர் சீக்கிரம் வாங்க, அங்க இன்டர்வியூ போயிட்டு இருக்குங்கிறாங்க. பார்த்தா ஜேஇ தான் இன்டர்வியூ எடுக்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்த டீச்சருங்கிற ஒரு பெருமையோட இவங்க எல்லாம் போய் நிக்கணும் இல்லையா, அதுக்காக இவங்க எல்லாம் போயிருக்காங்க. அப்ப கிளாஸ் ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு வந்த செகி வேகமா அவளுடைய பேக் எடுத்துட்டு வெளில போயிடுறா. அப்ப எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்கும் போது எங்க அப்பா தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜேஇ காட்டுறாங்க. ஜேஇ ஒரு பெரிய பாக்ஸ். அதுக்கப்புறம் ஜேஇ காட்டுறாங்க. ஜேஇ ஒரு பெரிய பேக்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ட்ராலியை எடுத்துக்கிட்டு மேல போறா. அவங்க அக்காவை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போறா. போயிட்டு தள்ளிக்கிட்டே போய் வச்சுட்டு, அவங்க அக்கா சின்ன வயசுல எப்படி கேட்பா, அவ்வளோ கிண்டர் கார்டன் போலாமான்னு சொல்லி கேட்பா இல்லையா, அதே மாதிரி இவ போய் கேக்குறா, நம்ம கிண்டர் கார்டன் போலாமான்னு சொல்லிட்டு அவளும் ஹாப்பியா ஸ்மைல் பண்றா. அவ முகத்தெல்லாம் தொடச்சு விட்டு, அவளுக்கு சாக்ஸ் எல்லாம் குளிரும், உனக்கு ஷாக்ஸ் போட்டுக்கணும்னு சொல்லி ஷாக்ஸ் போட்டு விட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்விம்மிங் சூட்டையும் போட்டு வர்றா. ஏன்டா இதெல்லாம் போடுறா அப்படின்னு சொல்லி ஒரே டவுட்டா இருக்கு. ஏன்னா தண்ணியில குதிக்க போறவங்களுக்கு தானே இதெல்லாம் வேணும், இது எதுக்கு போட்டு வர்றான்னு சொல்லிட்டு. அப்புறம் குளிரும்னு சொல்லிட்டு தலைக்கும் ஒரு இது போட்டு விடுறா, மஃப்ளரு அது இதுன்னு சொல்லி
எல்லாம் ஒரு சின்ன குழந்தைக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வெளில விண்டோ பாக்குறா. போன்ல டிக்டாக் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்ஸ்ல ஏறி போய் அந்த மாடிக்கிட்ட நின்னு அங்க இருந்து பொத்துன்னு கீழே குதிச்சிடுறாங்க. இதை போன்ல லைவ்ல பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. ஒரு பக்கம் அவங்க அப்பாவோட இன்டர்வியூ போயிட்டு இருக்கும் போது இந்த நியூஸ் அங்க எல்லாருக்கும் பரவுது. இந்த மாதிரி கீழே குதிச்சுட்டாங்கன்னு அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த அந்தண்டி முழிக்கிறாரு திருன்னு. குதிச்சதோட மட்டும் இல்லாம அவரை பத்தின பல எவிடன்ஸ் இப்ப வெளில வந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஜேஇயும் அவரோட அக்காவையும் அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அக்காவா தெரியல, ஜேஇயை தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா உயிரோட இருக்கிற விஷயம் ரொம்ப யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால அந்த இடத்துக்கு ஜூயிலி, பாப்கட்டு, செகி எல்லாருமே போயிருக்காங்க. போய் ஜேஇ தேடுங்கன்னு செகி கடந்து கத்துது. அந்த நேரம் அவங்க அக்காவை கூட்டு வந்துடுறாங்க. செகியை கூட்டு வரல. அவங்க அக்காவை கூட்டு வந்துடுறாங்க. ஜேஇயை கூட்டு வரல. சோ ஜேஇயை தேடுங்கன்னு சொல்லிட்டு செகி ஒரு பக்கம் கடந்து கதறுன்னு கதறுது. லாஸ்டா அவ பார்த்ததுதான் அவ யோசிச்சு பாக்குறா. இப்பதான் ஆன்லைன்ல நிறைய எவிடன்ஸ் வந்திருக்கு. என்னென்ன எவிடன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆபரேஷன் தியேட்டர்ல ஆப்ரேட் பண்ணது, அந்த டேப்லெட்டை வெளில எடுத்தது, அதுக்காக அந்த கொஸ்டின் செட்டரை போய் பிக்கப் பண்ணது, இந்த ட்ரகர் பாய் கூட கான்டாக்ட்ல இருந்தது, இந்த மாதிரி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா? அதை எல்லாத்தையுமே இப்போ ஒரு ப்ரூஃபா மாத்திட்டாங்க. இப்போ நல்லா கையும் களவுமா அவங்க அப்பா மாட்டிக்கிட்டாரு. அவரை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணாலுமே அவங்களையுமே இவர் கொலை பண்ணிருக்காரு. இப்ப 25ல மட்டும் இல்ல, 24லயும் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2 டைம்ஸ் இந்த மாதிரி அந்த கொஸ்டினை இவர் அவுட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜேஇயுடைய அழுகுன பாடியை கொண்டு வந்து போலீஸ்காரங்க காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஜேஇயுடைய அப்பா இது என் பொண்ணு இல்லைன்னு சொல்லி தலையாடுறாரு. தவிர அவர்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இல்ல. இன்னொரு பக்கம் ஜூயிலி கிட்ட ஒருத்தவங்க கார்டு கொடுத்து, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ கண்டிப்பா ஒரு மாடர்னா வரணும்னு சொல்லிட்டு ஒரு கார்டு தராங்க. அவளும் மாடர்ன் ஆயிடுறா. அப்புறம் பாப்கட்டை காட்டுறாங்க. பாப்கட்டு லா படிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப மெடிசன் படிக்கல. அதுவும் யார் சொல்லினா, நம்ம ஜூயிலி சொன்னதுனால. அப்போ ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ண வரான். அதை கூட பாப்கட் கண்டுக்காம போகுது. அதுக்கான ரீசன் என்னன்னா, அதோட காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிகிற வரையும் அது யாரு கூடயும் லவ் அஃபேர்ல இருக்க விரும்பலையாமோ, கண்டிப்பா ஒரு லாயர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பாப்பங்கிற மாதிரியான ஒரு இது குறிக்கோளோட இருக்கு. அதுக்கப்புறம் செகியுடைய ஸ்டெப் மம்மா காட்டுறாங்க. ஸ்டெப் மம் உள்ள வந்ததும் செகி என்ன சொல்லுதுன்னா, இன்னும் ஜேஇயுடைய அப்பா வெளில தான் நிக்கிறாங்களான்னு சொல்லி கேக்குது. தினமும் ஜேஇயுடைய அப்பா வெளில நிப்பாரு போல. ஏன்னா அப்பதான் அவங்க டாக்டரை பத்தின உண்மை தெரியுங்கிறதுனால அவர் இன்னுமே நம்பல ஜேஇ இறந்து போயிருப்பாங்கிறது. அதனால செகி மூலியமா ஏதாவது நியூஸ் கிடைக்குமான்னு கேக்குறாரு. பட் அவளுக்கும் எதுவும் தெரியாதுனால அவளும் எதுவும் சொல்லல. இப்போ செகி ஹை ஸ்கூல் பாஸ் பண்ணிட்டா. அடுத்து காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்ப அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் 7 டேஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆனா இவளுக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் தூங்கி எழுந்துதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப கூட அவளுக்கு ஒரு கனவு வரும். அன்னைக்கு ஒரு கனவு வந்துச்சு இல்லையா? ஜேஇ அவளை காப்பாத்தி, சின்ன பிள்ளையில காணாம போனப்ப காப்பாத்தி ஜேஇ கூட்டு போன மாதிரி அததான் காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு வருது. அப்ப ஜேஇ டக்குன்னு காணாம போயிடுறா. ஜேஇன்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு அங்கேயே நின்னுகிட்டு இருக்கா. அப்ப வெளில ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. வெளில போய் பார்த்தா ஒரு கிஃப்ட் பாக்ஸ். அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல ஷூஸ் இருக்கு. ஷூஸ் கூடயே ஒரு கார்டும் இருக்கு. அந்த கார்டு எடுத்துட்டு யார் வச்சிருப்பான்னு வெளில பாக்குறா. அதுல முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், அதுல ஒரு ஆம்லெட் இருக்கு. அந்த கொரியன் யூனிவர்சிட்டி ஆம்லெட் அவங்க அப்பா கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆம்லெட். இது கண்டிப்பா ஜேஇ தான்ட்டு வெளில ஓடி வரா. ஜேஇன்னு கத்துறா. எந்த பக்கம் பார்த்தாலும் ஜேஇ காணும். அதுல ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டுல ஒரு பீச் மாதிரி இருக்கு. அந்த பீச்சுடைய போட்டோ அதுல இருக்கு. சோ இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஜேஇ எங்கேயோ உயிரோட இருக்கா அப்படிங்கிற நியூஸ் சொல்லி கிடைச்சிருச்சு. இவ ஹாப்பியா இருக்கா. அப்படியே காட்டுறாங்க. ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் போர்டுல அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதே இடத்துக்கு, அந்த போட்டோ உள்ள இடத்துக்கு அப்படியே கொஞ்சமா ஸ்கேட்டிங் போர்டு கையில வச்சுக்கிட்டு அப்படியே கடலை பாத்துக்கிட்டே இருக்கு. கேப்ப தலையில உள்ள கேப்பை எடுத்ததுக்கு அப்புறம் ஃபேஸ காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஜேஇ தான். ஜேஇ உயிரோட இருக்கா அப்படிங்கறதுதான் லாஸ்டா சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா எப்படி உயிரோட இருக்கான்னு தெரியல. இடையில காமிச்சாங்க இல்லையா, ஜேஇ மூச்சை அடக்கிட்டு தண்ணிக்குள்ள இருக்க மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அதுக்கான பிராக்டிஸ் கூட இதுக்குதான். அவளும் அவ சிஸ்டரும் தண்ணிக்குள்ளே குதிச்சது உண்மைதான். பட் இவ தண்ணிக்குள்ளேயே மூச்சை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அடக்கிக்கிட்டு இருந்துட்டு ஈஸியா கரைக்கு வந்துட்டா. அவங்க அப்பா எப்படி இன்னொரு பாடியை வச்சு அவங்க அக்கான்னு சொல்லி செட் பண்ணாரோ, அதே மாதிரி ஜேஇயும் ஒரு பாடியை வச்சு அவன்னு சொல்லி செட் பண்ணிட்டு அவங்க அக்காவையும் காப்பாத்திட்டு அவங்க அப்பாவுடைய முகத்திரையும் கிழிச்சிட்டு அவங்க அப்பாவுடைய பார்வையிலேருந்து தள்ளி இருக்கணும்னு அவ செத்தா மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சுட்டா. இதனால அவளுடைய பழைய லைஃப் அவளுக்கு திரும்பி கிடைக்க போகுது.
இதனால அவளுக்கு அவங்க நினைச்ச மாதிரியான லைஃப்ல இனிமே வாழ போறா. ஓகே கைஸ், இந்த சீரீஸ்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும், எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியாம தான் இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது சீரீஸ் போடணும்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.